ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மேகளால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி வாழ்கிறேன். நிகழ்ச்சியை திருமுறை விண்ணப்பத்தோடு தொடங்கி வைத்த நம்முடைய மதிப்பிற்குரிய பசலையம்மாள் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியை தொடங்கி வைத்திருக்கிற நம்முடைய சைவ சித்தாந்த சபையினுடைய அமைப்பாளர் திருவாளர் செல்வம் அவர்களை வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற ஓமல் ஓமன் நமச்சிவாய அறக்கட்டளை, மயிலை சைவ சித்தாந்த சபை, இடைமருதீசன் சாத்திரக்குழு ஆகிய அமைப்புகளை சார்ந்த அமைப்பாளர்கள், அன்பர்கள் ஆகிய அனைவரையும் பணிந்து வணங்குகிறேன். இன்றைய திருத்தொண்டர் புராண சிந்தனையில் நேற்று நாம் விட்ட இடத்திலிருந்து இன்று தொடங்க இருக்கிறோம். இலைமலிந்த சருக்கத்தினுடைய 7வது நாயன்மாராகவும் அந்த சருக்கத்தின் நிறைவான நாயன்மாராக விளங்குகிற ஆனாய நாயனாரை பற்றி நாம் சிந்தித்து வருகிறோம். அவர் சோழ வளநாட்டின் ஒரு பகுதியாகிய மேல்மழ நாட்டில் மண்ணிற்கு அணிகலமாக விளங்குகிற அந்த மேல்மழ நாட்டில் திருமங்கலம் என்னும் திருத்தலத்தில் உதித்தவர், ஆயர் குலத்தில் உதித்தவர், ஆயர் குலம் விளங்கிட வந்து உதித்தவர். அவர் ஆனிரைகளை மேய்க்கின்ற தொழிலுடையவர். மருது நிலத்திலும் முல்லை நிலத்திலுமாக திணை மயங்கி இருக்கிற பகுதிகளில் எல்லாம் ஆனிரைகளை மேய்க்கின்ற தன்மையுடையவராக அவர் வாழ்கின்றார். ஒரு நாள் அவர் தன்னை நன்றாக ஒப்பனையெல்லாம் செய்து கொண்டு கையில் வெண்கோல், ஒரு குழல் ஆகியவற்றையும் எடுத்துக்கொண்டு ஆனிரை மேய்க்க ஏவலர்களோடு தன்னுடைய பொதுவர்களோடு புறப்பட்டு செல்கிறார். அவ்வாறு செல்கிற பொழுது தன்னோடு வந்திருக்கிற அந்த பொதுவர்களாகிய ஏவலர்கள் புல்லும் தூய நீரும் நிறைந்திருக்கிற எல்லா பகுதிகளிலேயும் ஆனிரைகளை மேய்வதற்கு பரவத்து தன்னையும் அவர்கள் தொழுது அணைய, அவ்வாறு அந்த முல்லை நிலத்திலே வருகின்ற தலைவராக விளங்குகிற ஆனாயர் அவ்வாறு அவர் மேய்க்க செல்கின்ற பகுதியிலே ஒரு தாழ்ந்த கிளையை, செழும் கொன்றை கண்டார். அந்த கொன்றை மரக்கிளையிலே மது உண்டு கழித்திருக்கிற சுரும்புகள் எல்லாம் சுழல்கின்ற ஒரு செழும் கொன்றை பக்கத்திலே வந்து சேர்ந்தார். அவ்வாறு அங்கு சென்று சேர்ந்த ஆனாயர் நம் கையால் தொடுக்கப்பட்ட மாலையை போல் விளங்குகிற அந்த செங்கொன்றை மலரையும் அந்த மலரை தாங்கி இருக்கிற சடாமுடியினையுடைய சிவபெருமானாகவே பார்க்கிறார். மன்றல் மலர் துணர் தூக்கி மருங்குதாழ் சடையார்வோம். இந்த கொன்றை கனிகளெல்லாம் கருமையான சடைக்கற்றைகளை போல விளங்க, அவற்றின் மீது பெருமான் கொன்றை மலர்களை அணிந்திருப்பது போல காட்சியளிக்க, அதை கண்டவுடனே அங்கே நின்று அதனை ஊன்றி நோக்கி அதனெதிரே நின்று காதலால் மனம் மொழி மெய்யெல்லாம் ஒன்றிய நிலையில் எல்லாவற்றையும் எல்லாரையும் உடையவராகிய பெருமானை நோக்கி தன்னுடைய உள்ளத்தில் இருந்து எழுகின்ற அன்பின் வெள்ளத்தை மழையாக
பிறந்தார். அவ்வாறு அவர் அன்பு ஊறி உள்ளத்தில் எழுகின்ற அன்பானது புறத்தே எழுவதற்கு கருவியாக அவர் குழலை கொண்டார், புல்லாங்குழலை கொண்டார், பேய்குழலை கொண்டார். அந்த குழல் ஒலியினாலே பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை அவர் எப்பொழுதும் ஊதி வருவது போல அன்றும் முறையே ஊதினார். அவ்வாறு அந்த ஆனாய நாயனாரால் எழுப்பப்பட்ட குழலோசையானது என்பு ஊடு கரைந்து இருக்கும் எல்லா உயிர்களுக்கும், மனிதர்களுக்கு மட்டுமல்லாமல் மேய்ந்து கொண்டிருக்கிற ஆணைகளுக்கு மட்டுமல்லாமல் எல்லா உயிர்களினுடைய எலும்புகளுக்கும் உடையே பூந்து கரைந்து உருக்குகிற அளவுக்கு இனிமையான இசையினை பேயின் கருவிகளாலே மூங்கிலாலான புல்லாங்குழலினாலே அவர் வாசிக்க தொடங்கினார். அவ்வாறு அவர் வாசிக்க தொடங்கியதும் அந்த வாசிப்பு எவ்வாறெல்லாம் இருந்தது, அதனுடைய பண்ணமைதிகளெல்லாம் எவ்வாறு சிறந்து விளங்கின என்ற அவருடைய அந்த குழலிசை வழி அவருடைய இசை புலமை எவ்வளவு உயர்ந்ததாக இருந்தது என்பதையெல்லாம் இந்த 23வது பாடலிலிருந்து 28வது பாடல் வரை உள்ளே ஒரு 6 பாடல்களை நம்முடைய தெய்வ சேக்கிழார் அவர்கள் மிக அழகாக காட்டுகிறார்கள். இசை நுட்பங்களை எல்லாம் பிரித்துரைக்கிறார்கள். தெய்வ சேக்கிழார் அமைச்சர் மட்டுமல்ல, படைத்தலைவர்களுக்கு ஆலோசனை கூறுகின்றவர் மட்டுமல்ல, போர்க்கள காட்சியை வர்ணிப்பதில் எந்த அளவுக்கு ஆற்றலுடையவர் என்பதோடு மட்டுமல்ல, நானில வளங்களையும் வர்ணிக்கின்ற ஆற்றலுடன் எவ்வாறு இருந்தது என்பதையெல்லாம் நாம் அறிவோம். அதோடு மட்டுமல்லாமல் அவருடைய பாடல்களில் ஆங்காங்கே உவமை அணிகளும் உருவக அணிகளும் தற்குறிப்பேற்றங்களும் மற்ற இலக்கணங்களும் பொருந்தி அமைவதையெல்லாம் இதுவரை பார்த்திருக்கிற நாம் தெய்வ சேக்கிழார் இசை துறையில் எந்த அளவுக்கு புலமை உடையவர் என்பதும் அந்த புலமையின் விளைவாக ஆனாய நாயனார் தன்னுடைய குழல் வழியாக அதன் உள்ளுரை பொருளாக பெருமானுடைய பண்பூதப்படையாளியாகிய பெருமானுடைய திருநாமாகிய திருவைந்தெழுத்தையே உள்ளுரையாக கொண்டு அவர் வாசிக்கின்ற பொழுது எப்படியெல்லாம் வாசித்தார் என்பதுதான் இந்த 6 பாடல்களிலே சொல்லப்படுகிற அருமையான செய்தி. இந்த இசை இலக்கண கூறுபாடுகளெல்லாம் இசை நுட்பம் வாய்ந்தவர்கள், இசை புலமை நன்றாக உடையவர்கள் விளங்கிக் கொள்வது எளிது. நம்முடைய உரையாசிரியர் அவர்கள் CKS ஐயா அவர்கள் மிக தெளிவாக உரை எழுதியிருக்கிறார்கள். மேற்கோளாக சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையிலே குழலை பற்றியும் யாழை பற்றியும் தன்னுமையை பற்றியும் ஆடுகின்ற உரையை பற்றியும் எல்லாம் அங்கே மாதவியின் அரங்கேற்றம் நடைபெறுகிறதல்லவா, அந்த அரங்கேற்று காதையில் குழலோன் எவ்வாறு குழல் இசைத்தான், அந்த குழல் எத்தகைய ஒலியை எழுப்பின, ஒலியை எல்லாம் எழுப்பிற்று என்பதையெல்லாம் அங்கே அவர் குறிப்பிடுவதை இதோடு நாம் பொருத்தி பார்க்கலாம் என்ற வகையில் நம்முடைய உரையாசிரியர் சிவகவிமணி ஐயா அவர்கள் மிக தெளிவாக ஆதாரமாக அரங்கேற்று காதையில் அடியார்க்கு நல்லார் எழுதிய உரையையும் அதனுடைய விளக்கங்களையும் வைத்துக் கொண்டுதான் இங்கே தெய்வ சேக்கிழார் பாடியிருக்கிற இந்த பாடல்களுக்கெல்லாம் விளக்கம் எழுதியிருக்கிறார்கள். எனவே அந்த வகையில் நாம் அடுத்து வருகிற 6 பாடல்களை தொடர்ந்து சிந்திப்போமாக. 23வது பாடல் இன்று நாம் பார்க்க வேண்டிய பாடல். நேற்று நாம் பார்த்ததுதான் அன்பூரி இசை பொங்கும் அமுத இசை குழல் ஒலியினாலே அவர் எப்பொழுதும் முன்பே ஊதி வருகின்ற அந்த தன்மையோடு பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை உள்ளுரையாக கொண்டு
அதை அவர் குழல் வழியை இசைக்க அந்த இசையானது எல்லா உயிர்களுக்குள்ளும் புகுந்து செவிப்புலன் வழியாக உள் நுழைந்த அந்த இசையானது உயிரையும் உருக்கி எலும்பூடு கரைந்துருக்கும் இன்னிசை எழுப்பிற்று என்பது நேற்று நாம் நிறைவாக பார்த்த பாடம். இப்பொழுது அநாய நாயனார் திருவைந்தெழுத்தை உள்ளுரையாக கொண்டு வேய்குழலிசையில் எவ்வாறெல்லாம் இசையை எழுப்பினார் என்பதை, அதாவது என்பூடு கரைந்துருக்கும் இன்னிசை வேங்குழலில் எவ்வாறு அநாய நாயனார் எழுப்பினார் என்பதுதான் அடுத்து வருகிற 6 பாடல்கள். இங்கேதான் இசையினுடைய நுட்பங்களை எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கலார் அவர்கள் மிக விரிவாக குறிப்பிடுகிறார்கள். 7 விரல் இடையிட்ட இன்னிசை வங்கியம் எடுத்து தாழும் வரர் வரிவண்டு தாது பிடிப்பது போல, தாது பிடிப்பன போல சூழும் முரன்று எழ நின்று தூய பெரும் தனித்துளையில் வாழிய நம் தோன்றலார் மணியதரம் வைத்தூத. நம் தோன்றலார் நம்முடைய தலைவர், வாழிய நம் தோன்றலார் நாமெல்லாம் வாழும் பொருட்டு, இந்த உலகத்தில் இருக்கிற உயிர்களெல்லாம் உய்தி பெற்று வீடு பேரடைகின்ற வாழ்வு, அப்படிப்பட்ட பேரின்ப வாழ்வை பெரும் பொருட்டு தோன்றலார் தலைவராகிய அநாய நாயனார் தன்னுடைய அழகான உதடுகளில் அணி மணி அதரம், அதரம் என்றால் வாய் இதழ்கள், உதடு, மணி அதரம் என்றால் அழகான உதடுகள், அதிலே வைத்து ஊதினார், குழலை ஊதினார். அந்த குழலை எவ்வாறு வைத்தார் என்பதுதான் மேலே இருக்கிற 3 அடிகள். 7 விரல் இடையிட்ட இன்னிசை வங்கியம். வங்கியம் என்பது குழலுக்கு ஒரு பெயர், மரபு பெயர். வங்கியம் என்றால் பொதுவாக இசைக்கருவி என்று சொல்வார்கள் என்றாலும் வங்கியம் என்பது சிறப்பாக வேய்குழலைத்தான் குறிக்கும். அதுபோல இங்கே 7 விரல்கள் இடையீடுபட துளையிட்ட இன்னிசை கருவியாகிய குழல். அது முன்பே பார்த்திருக்கிறோம். வாய் வைத்து ஊறும் ஒரு துளை உத்தரை துளை, அடுத்து ஒரு துளை, அதற்கடுத்து 7 துளைகள். இந்த 7 துளைகளை எவ்வாறெல்லாம் விரல்களை வைத்து, வலக்கையிலே இருக்கிற விரல்கள், இடக்கை விரல்கள் பார்த்துக்கிறோம். வலக்கையில இந்த பெருவிரலையும் சிறுவிரலையும் நீங்களாக 3 விரல்களையும், இடக்கையில பெருவிரல் நீங்களாக உள்ள 4 விரல்களையும் அந்த 7 துளைகளிலே வைத்து ஒத்துவன விடுப்பன ஆகிய தொழில் வேறுபாட்டாலே இவர் வாயில் வைத்து ஊதுகின்ற அந்த இசையானது 7 இசையாக பறந்தன என்பதை இந்த பாடலிலே சொல்ல வருகிறார். 7 விரல் இடையிட்ட இன்னிசை வங்கியம். அந்த வங்கியம் குழற்கருவி எப்படி இருக்கிறது? இன்னிசை வங்கியம், இனிய இசையை தருகிற குழல், புல்லாங்குழல். அது 7 விரல் இடையிட்டது, அதாவது 7 விரல்கள் இடையீடுபட துளையிட்டது. நம்மளுடைய ஒவ்வொரு அங்குலமாக, ஒவ்வொரு துளைக்கும் ஒவ்வொரு அங்குலமாக இடைவெளி விடப்பட்டது என்பதை நாம் முன்பே பார்த்திருக்கிறோம். இந்த வேய்குழலை ஆக்குகிற முறையை பற்றி பார்க்கிற பொழுது பார்த்திருக்கிறோம். அதுபோல இந்த 7 விரல்கள் பொருந்துகிற அளவுக்கு, பொத்துகிற அளவுக்கு, எடுக்கிற அளவுக்கு இடையீடுபட துளை இருக்கிறது அந்த குழல்ல. இன்னிசை வங்கியம். வங்கியம் என்றால் குழல். அதை எடுத்து தாழு மலர் வரிவண்டு தாது பிடிப்பன போல். அதுல இருந்து அவர் எழுகின்ற இசை எப்படி இருக்கிறதா? தாழ்ந்து வழங்குகிற மலர்களிலே இருக்கிற மகரந்தத்தையும் அதோடு பொதிந்து இருக்கிற தேனையும் ஒரு சேர எழுக்கின்ற வண்டு, வரிவண்டு. அந்த வரிவண்டு என்ன பண்ணும்? தாழும் மலரை சூழும், சூழுகிற பொழுதும் அது முரலும், சூழுகிற பொழுதும் ஒலி எழுப்பும், அதுக்கு பிறகு முரலும். முரல்கள் என்றால் ரீங்காரம் செய்தல், ஒலித்தல். அடுத்து
எழும் ஒரு மலரில் இருந்து தேனையும் மகரந்தங்களையும் எடுத்துக்கொண்டதற்கு பிறகு இது தேனையும் மகரந்தையும் ஏன் எடுக்கிறது என்றால் இந்த மகரந்தத்தையும் தேனையும் குழைத்துத்தான் அடையாக ஆக்குகிறது, தேனடையாக ஆக்குகிறது. அதனாலே தாழு மலர் என்றால் தாழ்ந்து விளங்குகிற மரத்திலே தாழ்ந்து விளங்குகிற மலர் என்றும் கொள்ளலாம், விருப்பத்திற்குரிய மலர் என்றும் சொல்லலாம். தாழ் என்ற சொல்லுக்கு விருப்பம் என்ற பொருளும் உண்டு. அப்போ வண்டுகள் தாங்கள் விரும்புகின்ற மலரிலிருந்து அந்த வரிவுடைய வண்டுகள் தாதுபிடி மலர்களை சூழுகின்ற பொழுதும், புரளுகிற பொழுதும், எழுகின்ற பொழுதும், நிற்கின்ற பொழுதும் அது பல்வேறு வகையான ஓசையினை எழுப்பும். வண்டுகள் முரலும் என்று நமக்கு தெரியும். அது எப்பொழுதெல்லாம் என்று இங்கே ஓசை வேறுபாடு, இந்த குழல் வழியாக வருகிற ஓசை வேறுபாட்டை தெரிவிப்பதற்காக மலர்களை சூழ்கின்ற பொழுது ஒரு வகையான ஓசை, முரல்கிற பொழுது ஒரு வகையான ஓசை, எழுகின்ற பொழுது, எழுந்து நிற்கின்ற பொழுது, இவ்வாறெல்லாம் பல்வேறு நிலைகளிலும் பல்வேறு வகையான ஓசையினை அந்த வண்டுகள் எழுப்புவது போல, அதான் தாது பிடிப்பன போல, சூழும் முரன்று எழ நின்று, அதே போலவே இவரும் தன்னுடைய கையில் இருக்கிற புல்லாங்குழலை மணியதரத்தில் வைத்து சூழுதலும் முரலுதலும் எழுதலும் நிற்றலும் ஆக பல்வேறு வகையான ஓசைகளை எழுப்புகிறார். சூழும் முரன்று எழ நின்று தூய பெரும் தனித்துளையில் வாயில் வைத்து ஊதுகிற துளை, அதான் முத்திரை துளை என்று நாம் முதல் நாளே பார்த்தோம். முத்திரை துளை என்று சொல்லுவார்கள் வாயில் வைத்து ஊதுகிற துளையை. அதை பெருந்துளை என்றும் முத்திரை துளை என்றும் பெயர் உண்டு என்றெல்லாம் முன்பே அந்த குழல் எப்படி ஆக்குகிறார்கள் என்பதை பார்க்கிற பொழுது நாம் பார்த்திருக்கிறோம். அந்த பெருந்துளை தனித்துளை மிக தூய்மையானவர். அவர் தன்னுடைய மணியதரத்தில் வைத்து ஊதுகிற பொழுது உள்ளுரையாக கொள்வது திருவைந்தெழுத்து. எனவே தூய இசை. அது பெருந்துளை, தனித்துளை ஒப்பற்றது. அந்த துளை வழியாக வாழியனும் தோன்றலாம் என்றால் இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் வாழும் பொருட்டு நம் தலைவராகிய ஆனாயனாயனார் மணியதரம் வைத்தூதுகிறார். தன்னுடைய அழகான மணி என்றால் அழகு என்பது பொருள், அழகான உதடுகளிலே வைத்து ஊதத் தொடங்குகிறார். அந்த ஊதத் தொடங்குவது எவ்வாறு இருக்கிறது? வண்டுகள் தாது பிடிப்பன போல் இருக்கிறது. தாது பிடிக்கிற வண்டுகள் சூழ்கின்றன, முரல்கின்றன, எழுகின்றன, நிற்கின்றன. அப்பொழுதெல்லாம் வெவ்வேறு வகையான ஓசைகள் எழுவது போல இவரும் அந்த தனிப்பெரும் துளையிலே தூய பெரும் துளையில், தூய பெரும் தனித்துளையில் தன்னுடைய மணி அதரம் என்றால் இதழ், உதரம் வைத்து அது ஊதுகிறார். என்றால் இது காற்றுக்கருவி. ஊதிதான் காற்றுக்கருவி. நாம் முன்னே பார்த்தோம். காற்றுக்கருவியில நாகஸ்வரம் இருக்கிறது, குழல் இருக்கிறது, சங்கு இருக்கிறது, கொம்பு என்ற இசைக்கருவி இருக்கிறது. இவையெல்லாம் காற்றுக்கருவிகள். இந்த காற்றுக்கருவியில தன்னுடைய அழகான உதடுகளை வைத்து இவர் ஊதத் தொடங்குகிறார். அந்த குழல் எவ்வாறு இருக்கிறது? 7 விரல் இடையிட்ட இன்னிசை வங்கியம். 7 துளைகள் ஒவ்வொரு அங்குலமாக இடைவெளி விடப்பட்டு 7 துளைகளாக்கப்பட்டது. மேலே ஒரு துளை காற்று போவதற்கு, அதற்கு மேலே வாய் வைத்து ஊதுகிற துளை. இவ்வாறு அந்த துளைகள் அமைந்திருக்கும் என்பதை நாம் நேராகவும் பார்த்திருக்கிறோம். இந்த குழல் தயாரிக்கிற முறையை பற்றி படிக்கிற பொழுதும் பார்த்திருக்கிறோம். அப்படி சூழும் முரன்று எழ நின்று தூய பெரும் தனித்துளையில் வாழியனம் தோன்றலார் மணியதரம் வைத்து ஊதுகிறார். வங்கியம் என்றால் புல்லாங்குழலுக்கு உள்ள மரபு பெயர். ஏன் வங்கியம் என்று பெயர் வந்தது என்றால் ஒரு குறிப்பை அடியார்க்கணும் எல்லாரும் குறிப்பிடுகிறார். நம்முடைய
சிகேசையா அவர்களும் குறிப்பிடுகிறார்கள். வங்கிசம், வங்கிசம் என்ற சொல் மூங்கிலே உண்டு. வங்கியம் என்பது குழலுக்குள்ள மரபு பெயர். வங்கியம், வங்கிசம், பம்மிசம் என்பன வம்சியம் என்னும் ஒரு சொல்லினுடைய திரிவு வழக்கு. இந்த வங்கியம் என்பது இங்கே நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்கள் அடியாருக்கு நல்லார் உரையை அடிப்படையாக வைத்துக் கொண்டு மிக தெளிவாக விளக்க எழுதியிருக்கிறார். இதனுடைய இலக்கணமாவது நீளம் 20 விரல், இந்த குழலோட நீளம், வங்கியத்தினுடைய நீளம். சுற்றளவு 4½ விரல். இது துளையிடும் இடத்து நெல்லரிசியில் ஒரு பாதி மரம் நிறுத்தி கடைந்து வெண்கலத்தாலே அணைசு பண்ணி இடமுகத்தை அடைத்து வடமுகம் வெளியாக விடப்படும். இது அப்படியே அடியாருக்கு நல்லார் உரையில் இருக்கிற குறிப்பு. அடியாருக்கு நல்லார் அரங்கேற்று காதையில் எழுதியிருக்கிற வங்கியம் என்னும் சொல்லுக்கு அவர் எழுதியிருக்கிற விளக்கத்தை அப்படியே நம்முடைய சிகேசையா அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். எழுதியதோடு மட்டுமல்லாமல் அவர் என்ன எழுதுகிறார், இனி துளை அளவு இலக்கணம், துளை அளவு இலக்கணம், அளவு 20 விரல். இதிலே தூபமுகத்தின் 2 நீக்கி முதல் வாய் விட்டு இம்முதல் வாய்க்கு 7 அங்குலம் விட்டு வளைவாயினும் 2 நீக்கி நடுவின் நின்ற 9 விரலினும் 8 துளையிடப்படும். இவற்றுள் 1 முத்திரை என்று நீக்கி, அதான் வாய் வைத்து ஒதுகிற துளை, அதை நீக்கி நின்ற 7 எஞ்சி இருக்கிற 7 துளையிலும் 7 விரல் வைத்து ஊதப்படும். துளைகளின் இடைப்பரப்பு 1 விரல் அகலம் கொள்ளப்படும். இது அடியாருக்கு நல்லார் உரை சிலப்பதிகாரம் அரங்கேற்ற காதையிலிருந்து எடுக்கப்பட்டது என்பதை நம்முடைய சிகேஎஸ்ஐ அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இதான் வங்கியம் என்ற சொல்லுக்கான இலக்கணம். முதல்ல மூங்கிலிருந்து எடுத்தனால இந்த வம்சியம் என்று பெயர் வந்தது. ஒரு கிழங்கிலிருந்து மூங்கிலிருந்து அதுக்கு வம்சியம் என்று பெயர். இந்த வம்சியம் என்ன ஆயிற்று, வங்கிசம் என்று ஆயிற்று, வம்மிசம் என்று ஆயிற்று, பிறகு அது வங்கியம் என்று ஆயிற்று. இப்படி அந்த சொல்லினுடைய வளர்ச்சி வேர் சொல்லிலிருந்து இவ்வாறாக வளர்ந்து இன்றைய வரைக்கும் அது வங்கியமாக வழங்குகிறது. ஆனால் வங்கியம் என்ற சொல் இப்பொழுது என்ன ஆயிற்று என்றால், குழல் ஓசைக்கு மட்டுமல்லாமல், குழலுக்கு மட்டுமல்லாமல் பெரும்பாலான இசைக்கருவிகளுக்கு, காற்றுக்கருவிகளுக்கு வங்கியம் என்னும் பெயர் இருப்பதையும் நாம் உணர்வோம். அது எவ்வாறெல்லாம் நேற்று பார்த்தோம் அல்லவா, எள்ளிலிருந்து எடுபடுகிற நெய்க்கு எண்ணெய் என்று பெயர். அப்போ தேங்காயிலிருந்து எடுத்தாலோ கடலையிலிருந்து எடுத்தாலோ அதற்கு தேங்காய் நெய், கடலை நெய் என்று பெயர் வராமல் அவற்றுக்கும் எண்ணெய் என்று பெயர் நாம் வைத்திருப்பது போல, இங்கேயும் இந்த வங்கியம் என்ற சொல்லும் மூங்கிலால் செய்யப்பட்டதற்கு மட்டுமல்லாமல் வெண்கலத்தால் செய்தாலும், கருங்காலியால் செய்தாலும், செங்காலியால் செய்தாலும், சந்தனத்தால் செய்தாலும், அல்லது வேறு காற்றிசை கருவிகளாக இருந்தாலும் எல்லாவற்றுக்கும் வங்கியம் என்னும் பெயர் பொது பெயர் ஆயிற்று என்பதெல்லாம் இந்த அடியார்க்கு நல்லார் உரை வாயிலாக நாம் அறிந்து கொள்கிற செய்தி. இந்த தூய பெரும் தனித்துளை, இதான் இதனை முத்திரை துளை என்று சொல்வார்கள். அது நாயனாரது மணியதரம் வைத்து ஊத பெற்றமையினால் தூய துளை என்றும், அது ஏனைய துளைகளை விட பெரிய துளை, பிற 7 துளைகளை விட பெரிய துளையாக இருப்பதனாலே பெருந்துளை என்றும், அவற்றினின்றும் தனியே அமைக்கப்படுதலின் தனித்துளை என்றும் இவ்வாறு கூறினார் என்று உரையாசிரியர் மிக அருமையான ஒரு விளக்கம் தந்திருக்கிறார்கள். சரி, அடுத்த பாடலுக்கு நாம் செல்கிறோம். முத்திரையே முதலனைத்தும் முறைத்தானம் சோதித்து வைத்த துளை ஆராய்ச்சி வக்கரனை வழிபோக்கி ஒத்த நிலை உணர்ந்ததற்பின் 1 முதல் படிமுறையும் அத்தகைமை ஆரோசை அமரோசைகளில் அமைத்து. வாயில மணியதரம் வைத்து விட்டார். தன்னுடைய அழகான உதடுகளில் அந்த வங்கியத்தை வைத்திருக்கிறார். அவருக்கு முன்னாலே பார்த்தாச்சு, அந்த வங்கியத்திலிருந்து அவர் எழுப்புகிற இசை எவ்வாறு இருக்கிறது என்றால், தாது பிடிப்பன போல, தாழும் மலரில் வண்டுகள் தாது பிடிப்பன போல சூழ்ந்து முரன்று எழுந்து நின்று அவை ஒலிப்பது போல இந்த குழலும் ஒலிப்பதற்கு ஏற்ப தன்னுடைய அழகான அவரத்தில் இந்த குழலை பொருத்தினார் என்பது சென்ற பாடல்.
இந்த பாடல்ல எப்படி ஒரு வாசிக்கிறார் என்பது சொல்லப்படுகிறது. முத்திரையே முதல் அனைத்தும் முறைத்தானம் சோதித்து வைத்த துளை ஆராய்ச்சி வக்கரனை வழிபோக்கி ஒத்த நிலை உணர்ந்ததற்பின் ஒன்று முதல் படிமுறையாம் அத்தகமை ஆரோசை அமரோசைகளின் அமைத்து. இப்போ அந்த குழல் வழியாக இவர் இசையை எழுப்ப போகிறார். இன்னும் இசையை எழுப்பவில்லை, எழுப்ப போகிறார். அதற்கு முன்னாடி என்ன எல்லாம் செய்து கொள்கிறார் என்றால், முத்திரையே முதல் அனைத்தும் முறைத்தானம் இவற்றையெல்லாம் சோதித்துக் கொள்கிறார். அவருடைய வாய்க்கு அடுத்து இருக்கிற 8வது துளை, அதோடு மட்டுமல்லாமல் அந்த முத்திரை துளையை நீக்கி பிற 7 சுரங்களும் பிறக்கின்ற 7 துளைகள், இவற்றையெல்லாம் அவர் சோதித்துக் கொள்கிறார். நாம் இசை வல்லுநர்களை பார்ப்போமானால் நன்றாக அறிந்து கொள்ளலாம். நாகஸ்வரம் இசைப்பவர்கள் என்ன செய்வார்கள், அவர்கள் இசைக்க தொடங்குவதற்கு முன்பாக அந்த சீவாளியை, நாகஸ்வரத்திலே அவர்கள் குரல் எழுப்புவதற்காக நாளத்தட்டையாய் போடப்படுவதை இது சீவாளி என்று சொல்வார்கள். அந்த சீவாளியை தனியே எடுத்து தங்கள் வாயில் வைத்து ஊதி பார்ப்பார்கள், ஒலி எவ்வாறு எழுகிறது. அதுபோல தவிலிசை கலைஞர்கள் தங்களுடைய தவிலை அந்த தோல் சரியாக வரிந்து கட்டப்பட்டிருக்கிறதா என்று சோதிப்பதற்கு தட்டி பார்ப்பார்கள். மிருதங்கமும் அதை போலத்தான், கஞ்சிராவும் அதை போலத்தான். வீணை ஒலிப்பவர்கள் தங்களுடைய விரல்களாலே அந்த வீணையின் நரம்புகளை, தந்திகளை மீட்டி பார்ப்பார்கள். அது சரியான விசையோடு இழுத்து கட்டப்பட்டிருக்கிறதா, ஒலி எழுப்புகிற அளவுக்கு என்றெல்லாம் பார்க்கிறத செய்வதை நாம் பார்த்திருக்கிறோம். அதுபோல இவரும் தன்னுடைய குழலை நன்றாக சோதித்துக் கொள்ளுகிறார். அதான் இங்கே முத்திரையே முதல் அனைத்தும், அனைத்து துளைகளை முத்திரை துளை என்பது வாயில் வைத்து ஊதுகிற துளை. அந்த துளை முதலாக அனைத்தும் முறைத்தானம். 7 துளைகள் இருக்கிறது அல்லவா, அந்த 7 துளைகளிலும் 7 துளைகளும் 7 இடங்கள், எதற்கு 7 சுரங்கள் எழுவதற்கான இடங்கள், அவற்றையெல்லாம் நன்றாக சோதித்துக் கொள்கிறான். நான் முன்பே சொன்னது போல இசைக்கலைஞர்கள் எல்லாரும் தங்களுடைய இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக எப்படி சோதித்துக் கொள்கிறார்களோ அப்படி வாய் வைத்து ஊதுவதற்கு முன்பாக ஆனாய நாயனாரும் முத்திரை துளை முதலாக பிற எல்லா துளைகளையும் சோதிக்கிறார். முறைத்தானம், அந்த 7 துளைகளையும், தானம் என்றால் இடம் இல்லையா, சுரங்கள் எழும்புகிற இடம், அவற்றையெல்லாம் சோதித்து வைத்த துளை ஆராய்ச்சி. வைத்த துளை என்றால் என்ன, இந்த இசைநூல் இலக்கணப்படி அமைந்திருக்கிறதா என்று சோதித்து இட்ட துளைகள். ஒரு விரற்கடை அளவில் ஒவ்வொரு துளைக்கும் இடமிட்டு அமைத்திருக்கிற துளை, அதான் வைத்த துளை. அவ்வாறு இந்த இசைநூல் இலக்கணப்படி அமைதலை தெரிந்து இட்ட துளைகள் தான் அந்த வைத்த துளை. அந்த வைத்த துளை ஆராய்ச்சி வக்கரனை வழிபோக்கி, அதை ஆராய்ச்சி செய்து பார்த்தனால் ஊதி பார்த்து அந்த குழல் வழியாக வெளியேறுகிற காற்றினை பொத்தியும் விடுத்தும், விரல்களாலே பொத்தியும் விடுத்தும் இசை வெவ்வேறு வகையாக வருகிறதா என்பதை சோதிக்கிறார். அதான் இங்கே வைத்த துளை ஆராய்ச்சி வக்கரனை சோதித்து. வக்கரன் என்பது எல்லா ராகங்களும் குழலின் எஞ்சியிருக்கிற துவாரங்களாலே உண்டாகும்படி விரல்களால் சமம் செய்து சோதித்து பார்த்தல். முன்பே நான் சொல்றது போல ஒரு இசைக்கலைஞரன் தங்களுடைய இசைக்கருவிகள் சரியாக இயங்குகிறவா என்று சோதித்து பார்ப்பதை போல இவரும் என்ன செய்கிறார், வக்கரனை என்பது சோதித்தல். எதை சோதித்தல், விரல்களை முறையே செலுத்தி சரியான இசை வெளியே வருகிறதா என்பதை. அதுதான் இங்கே எல்லா ராகங்களும் குழலின் துவாரங்களாலே உண்டாகும்படி விரல்களாலே சமம் செய்து சோதித்து பார்த்தல் தான் வக்கரணை. அவ்வாறு வக்கரனை வழிபோக்குதல் என்பது
விரல்களை அந்த துளைகள் வழியே முறையே செலுத்துதல். இந்த விரல்களை அடைத்தும் விடுத்தும், பொத்தியும் விடுத்தும் ஓசை வெளியே வரச் செய்வது. அவ்வாறு வக்கரனை வழிபோக்கி ஒத்த நிலை உணர்ந்ததற்பின், ஒத்த நிலை என்றால் இசை மாறுபாடு இல்லாமல், இசையில சுர பேதங்கள் இல்லாம, அதாவது அபஸ்வரங்கள் சொல்லுவாங்க அல்லவா, அது போல சுஸ்வரம் அபஸ்வரம் என்று ஸ்வரத்தை 2 வகையாக பிரிப்பார்கள். இன் ஓசை, இன்னொன்று வழிபட்ட ஓசை. அவ்வாறு இனிய ஓசை வருகிற அளவுக்கு இவர் என்ன செய்கிறார், ஒத்த நிலை உணர்ந்ததற்பின், இசையில் மாறுபடாமல் மிகச் சரியாக ஏழிசையும் ஒத்து வருகிறது என்ற அந்த நிலையை உணர்ந்து கொண்டதற்கு பின்னாலே 1 முதல் படிமுறையாம் தொடங்குகிறார். இசையில 1, 2, 3, 4 7 இசை இருக்கிறதா, அந்த 1 முதல் படிமுறை என்ன, ஏழிசை. நம்ம தமிழ் என்ன சொல்லுவோம், குரல், குத்தம், கைக்கிளை, உழை, இழி, பிளரி, தாரம் என்று தமிழ்ல சொல்லுவோம். அதையே அங்கே கர்நாடக சங்கீதத்துல என்ன சொல்லுவார்கள், சட்ஜம். இந்த முதல் தாளம் பாருங்க, 1 முதல் படிமுறையாம். 1 என்பது சட்ஜம், அடுத்தது 2 ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பத்மம், தைவதம், நிஷாதம் என்ற இந்த 7 துணைகள் வழியாக ஏழிசை. அதான் இங்கே ஒத்த நிலை உணர்ந்ததற்பின் 1 முதல் படிமுறையாம், சஜ்ஜம் முதல் நிஷாதம் வரை. அத்தகைமை இவர் எழுப்புகிற பொழுது ஆரோசை அமரோசைகளில் வைத்து, ஆரோசை அமரோசை, நம்ம ஆரோகணம் அவரோகணம் சொல்லுவாங்க இசையில, இசை பயிற்சி உடையவர்களுக்கு தெரியும். எடுத்தலும் படுத்தலும் தான். ஆரோசை அபரோசை என்றால் என்னன்னா, அதை எக்கு தச்சு என்று சொல்லுவார்கள். அதை எக்கு தச்சு என்று சொல்வதை விட அதை ஆரோகணம் அவரோகணம் என்று சொல்வது சரி. இது ஓசை வேறுபாடு. ஆரோசை என்பது ஏற்றி இசைக்கிறது, அதான் ஆரோகணம். இந்த உச்சஸ்தாயின்னு சொல்லுவாங்கல்ல, அது போல மேல் மேல் நோக்கி போவது, அது ஆரோகணம். அவரோகணம் என்பது கீழ் நோக்கி வருவது, கீழ் ஸ்தாய்க்கு வருவது, அதை இறக்குதல் என்று சொல்லுவார்கள். ஆரோகணம் ஏற்றுதல் என்றால் அவரோகணம் இறக்குதல். அதுதான் எச்சு தக்கு என்று அவருடைய இசை மரபில் சொல்லுகின்ற மரபு. அதுபோல அத்தகைமை ஆரோசை அமரோசைகளில் அமைத்துக் கொள்கிறார். என்ன செய்யறார் இப்போ இந்த பாடல் சொல்லப்பட்டுகிற செய்தி என்ன, முத்திரையே முதல் அனைத்தும் முறைத்தானம். முத்திரை துளையிலிருந்து அந்த 7 சுரங்கள் எழுப்புகிற அந்த எல்லா தானங்களையும் எல்லா இடங்களையும் சோதித்து ஆய்வு செய்து கொண்டு வைத்த துளை ஆராய்ச்சி. இந்த துளை இருக்கிறதே, அந்த 7 துளைகள், முத்திரை துளை பிறகு இருக்கிற அந்த 7 துளை ஆகிய எல்லாமே இலக்கண நூல் படி அமைந்திருக்கிறதா என்பதையெல்லாம் தெரிந்துதான் துளைகளை இட்டிருக்கிறார்கள். அந்த துளைகள் வழியாக இவர் ஒலிகளை எழுப்புகிற பொழுது, இசை எழுப்புகிற பொழுது ஆராய்ச்சியாகிய வக்கரனை வழிபோக்கி, அது சரியாக இசைக்கிறதா என்று ஆராய்ச்சி செய்கிற முறையில வக்கரனை வழிபோக்கி, வக்கரனை என்று நான் முன்பே சொன்னேன், எல்லா ராகங்களும் குழலினுடைய அந்த துளைகள் வழியாக உண்டாகும்படி விரல்களாலேயே சோதித்து பார்த்து, முதலில் வாயில் வைத்து ஊதி பார்க்கிறது, ஊதித்து பார்த்து அவை வெளியேறுகிற பொழுது சரியாக அந்த 7 துளைகள் வழியாகவும் வெளியேறுகின்றனவா என்பதை தன்னுடைய 7 விரல்கள் வழியாக அதை புத்தியும் விடுத்தும் சோதித்து பார்க்கிறது தான் வக்கரணை. வக்கரன் என்பது இசை மரபு சொல். அவ்வாறு சோதித்து பார்த்து அந்த இசையை குழல் வழியே போக்கி ஒத்த நிலை உணர்ந்ததற்பின், இசையிலே மாறுபாடு இல்லாமல் மிக சுபஸ்வரமாக வருகிறது என்பதை உணர்ந்ததற்கு பின்னாலே 1 முதல் படிமுறையாம், சாதாரண ஆரம்பிச்சு சாரி காமா பாதா நீ என்று இந்த 7 எழுத்துக்களும் 7 சொற்கள். எப்படி நம்ம திருவைந்த எழுத்தை சிவாய நமன்னு சொன்னோம்னா இந்த 5 எழுத்தும் 5 பதம் என்று சொல்றோம் இல்லையா, அந்தியும் நண்பகலும் 5 பதம் சொல்லி என்று, அது போல 5 பதத்தினுடைய சுருக்கம் தான் சிவாய நம.
அதுபோல 7 பதங்களின் சுருக்கம் தான் சரிகம பதனி. சஞ்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பத்மம், தெய்வதம், நிஷாதம் என்ற இந்த 7 சொற்களினுடைய சுருக்கம் தான் சரி கம பதனி. அதான் முறைத்தானம் சோதிக்கிறார். முதற்படி முறையாம் அத்தகமையினை, அந்த ஓசையினை ஆரோசை அமரோசைகளில் அமைத்து ஏற்ற இறக்கங்களோடு அமைத்து. அப்போ இசை என்பதே அந்த ஏற்ற இறக்கத்தாலே தானே உயிர்களை ஈர்க்கின்ற ஆற்றலுடையதாக இருக்கும். ஒரே மாதிரி இசை இருக்காது. அது ஏற்றம் இறக்கமும் நெளிவும் சொலிவும். அது எப்படி வரும் என்றால் குழல்ல இவர்களுடைய இசைப்பவர்களுடைய விரல்களை பொத்துதல் வழியாக, விரல்களை பொத்துவதனாலே ஒரு குறிப்பிட்ட துளையை பொத்துவதனாலும் வேறொரு துளையை விடுப்பதனாலும் ஓசை மாறும். அதை பின்னாடி நம்முடைய சேக்கடார் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதை பின்னாலே பார்க்கலாம். அவ்வாறு அத்தகமே ஆரோசை அமரோசைகளில் அமைத்து. அடுத்த பாடல் மாறும் முதல் பண்ணின் பின் வளர் முல்லை பண்ணாக்கி. முதற்பண் என்பது குறிஞ்சி பண். ஏனால் முதற்பண் என்று பெயர் வந்தால் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்று நாம் நம்முடைய நிலங்களை பிரித்து வைத்திருக்கிறோம் அல்லவா. அதனாலே முதற்பண் என்பது குறிஞ்சி பண். முதல் குறிஞ்சி பண் என்றால் அந்த குறிஞ்சி பண்ணம் மாறி வரும் சுரங்களை உடையது. சுரம் என்றால் இசை பிறக்கும் தான் இடம். 7 சப்த சுரங்கள் என்று சொல்றீங்களா, அந்த 7 இசை இடங்கள், இசை தோன்றும் இடங்கள். அந்த இசை மாறி மாறி வரும். அதனாலதான் மாறும் முதற்பண் என்பது குறிஞ்சி பண். அந்த குறிஞ்சி பண்ணில தொடங்குகிறார் இவர். குறிஞ்சி பண்ணில் தொடங்கி பின் வளர்முல்லை பண்ணாக்கி, அடுத்தது முல்லை பண், குறிஞ்சி பண், முல்லை பண், மருத பண், நெய்தல் பண், பாலை பண் என்று அந்த திணை ஒழுக்கத்தை சொல்லுகிற பொழுது கருப்பொருள் ஒவ்வொரு திணைக்கும் உள்ள கருப்பொருளை பார்க்கிற பொழுது அந்த திணைக்குரிய யாழ் எது, அந்த திணைக்குரிய பண் எது என்றெல்லாம் கருப்பொருள். அதனாலதான் அகப்பொருள் துறைகளை பார்க்கிற பொழுது ஒரு பாடல், இது பாடலுக்கு நம்ம இப்ப தலைப்பு போட்டிருக்காங்க, இது மருது திணை பாடல், இது முல்லை திணை பாடல் என்றெல்லாம். இப்படி தலைப்பு இடாமலே போட்டா இந்த பாட்டு முல்லை திணையா குறிஞ்சி திணையா என்று நாம் அறிந்து கொள்ள முடியுமா என்றால் முடியும். எப்படி முடியும் என்றால் அந்த பாடல்ல இருக்கிற முதற்பொருள், கருப்பொருள், உரிப்பொருள், இந்த 3ஐயும் நாம் ஆய்வு செய்வோமானால் இது குறிஞ்சி திணை பாடல், இது முல்லை திணை பாடல் என்று நாம் பாகுபாடு செய்யலாம். ஒன்றும் பெரிய கடினமான வேலை இல்லை. ஒரு தலைவனும் தலைவியும் மலை சார்ந்த பகுதியில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அங்கே வயல்கள் எல்லாம் அகவிக்கொண்டு தோகை விரித்து ஆடிக்கொண்டிருக்கின்றன. சந்தன மரங்கள் ஓங்கி வளர்ந்திருக்கின்றன. அந்த சந்தன மரங்களிலே தலைவனும் தலைவியும் உரையாடி கொண்டிருக்கிறார்கள். அருவிகள் விழுகின்றன, அண்மையிலே மயிர் ஆடுகிறது. இப்படியெல்லாம் சொன்னா சரி, இது நிலத்தை பார்த்தா மலை சார்ந்த இடம், குறிஞ்சி, நிலத்தாலே குறிஞ்சி. அடுத்து தலைவனும் தலைவியும் சேர்ந்து இருக்கிறார்கள், புணர்தல் நிமித்தம். எனவே கருப்பொருள் உரிப்பொருளாலும் அது உரிப்பொருளாலும் குறிஞ்சி திணையாகிறது, நிலத்தாலும் குறிஞ்சி திணையாகிறது. கருப்பொருள் என்றால் என்ன? தெய்வம், உணவு, மரம், புல், பறை, நீர், யாழ், பண், இதெல்லாம் தான் கருப்பொருள். அப்ப இந்த குறிஞ்சி திணைக்கு உள்ள கருப்பொருளுக்கான மயில் வருது, அப்புறம் அருவி விழுகிறது, அங்க விலங்குகள் மான் ஓடுகின்றன, இப்படி மான்கள் ஓடுகின்றன. இந்த மாதிரியான கருப்பொருளையும் ஒரு பாடல் கொண்டு காட்டுமானால் அப்பொழுது இது குறிஞ்சி திணை பாடல். அதே போல அப்படியே முல்லை திணைக்குன்னா அந்த திணைக்குரிய முதல் கருப்பொருள். இவற்றை வைத்துக்கொண்டு நாம் தலைப்பு போடாமலே, இது இந்த திணை பாடல் என்று தலைப்பு போடாமலே நம்மாலே கண்டறிந்து விட முடியும். அது போல இங்கே பார்த்தீங்கன்னா மாறி வருகின்ற ஓசையினை உடைய, சுரங்களை உடைய ஸ்வரம், சுரங்கள் நான் சொன்னா, சுரம் என்றால் பாலை வழி என்று பொருள் உண்டு. இங்க வடமொழியில ஸ்வரம் என்று சொல்வார்கள். அப்போ அந்த மாறி வரும் சுரங்களை உடைய
குறிஞ்சி பண்ணிலே ஒரு முதல்ல பாடத் தொடங்குகிறார், இசைக்க தொடங்குகிறார். பாடத் தொடங்குகிறார் என்றால் இசைக்க தொடங்குகிறார். குறிஞ்சி பண்ணில் இசைக்க தொடங்கி பின் வளர் முல்லை பண்ணாக்கி, பிறகு முல்லை பண்ண அப்படியே குறிஞ்சி பண்ணிலிருந்து முல்லை பண்ணுக்கு மாறுகிறார். முல்லை பண்ணாக்கி ஏரிய தாரமும் உழமையும் ஏரிய தாரமும் உழையும் கிழமை உள விடும் தானம் ஆறுலவு சடைமுடியார் அஞ்செழுத்தின் இசை வருக கூறிய பட்டடை குழலாம் கொடிப்பாலையில் நிறுத்தி என்று கொடிப்பாலையில கொண்டு போய் நிறுத்துறார். குறிஞ்சி பண்ணில தொடங்குறாரு, பாலை பண்ணுக்கு போகிறார், முல்லை பண்ணுக்கு செல்கிறார். பிறகு நிறைவாக கொடிப்பாலையில கொண்டு நிறுத்துறார். இப்ப இந்த ஏரிய தாரமும் உழையும் கிழமை கொட விடுந்தானம் என்னால் என்ன பொருள் என்றால், இந்த படிமுறையாகிய வரிசை, இந்த 1 முதல் படிமுறை என்று சென்ற பாடல்ல பார்த்தோம் அல்லவா? அப்போ முத்திரைக்கு அடுத்த துளையிலிருந்து தான் சட்ஜம் என்னும் இசை வரும். முத்திரை துளை என்பது பெருந்துளை, அதான் வாயில் வைத்து ஊதுகிற துளை. அதிலிருந்து அடுத்து வருகிற துளையில முதற் துளையிலிருந்து சட்ஜம் வரும். அதற்கடுத்த துளையில ரிஷபம், அதற்கடுத்த துளையில காந்தாரம், அதற்கடுத்த துளையில் மத்தியமம், அதற்கடுத்தது பஞ்சமம். நான் பத்மம் என்று தவறா சொல்லிட்டு இருக்கேன். பஞ்சமம். பஞ்சமத்துக்கு அடுத்த துறையிலிருந்து தெய்வதம், தெய்வதத்துக்கு அடுத்த துறையிலிருந்து நிஷாதம். ஆக இந்த 7 துறையிலிருந்து 7 ஓசை வரும் என்கிற படிமுறையை நாம் கொள்ள வேண்டும். அப்போ இந்த 25வது பாடல் 2வது அடி பாருங்க. ஏரிய தாரமும் உழையும் கிழமை கொள. தாரமும் உழையும் பொருந்துமாறு. தாரம் உழை என்பன தமிழ் இசைகள், உங்களுக்கு தெரியும். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்பன தமிழ் இசை. இப்ப இங்க 2வது பாருங்க. ஏரிய தாரமும் உழையும் பொருந்த. கிழமை கொள்வது என்பது உரிமை கொள்வது, பொருந்துதல் என்பது பொருள். அது எப்படி பிறகுதான்? தாரத்திலிருந்து உழையும். இப்ப அரங்கேற்ற காதையில அடியார்கள் எல்லாரும் நம்முடைய சிவகவிமணி ஐயா அவர்களும் மிக தெளிவாக குறிப்பிட்டிருக்கிறார்கள். இசைகள் பிறக்கும் இடத்து தாரத்திலிருந்து உழை, உழையிலிருந்து குரல். இந்த 7 இசை இருக்கிறதல்லவா? உழையிலிருந்து குரல், குரலிலிருந்து இழி, இழி என்பதிலிருந்து துத்தம், துத்தத்திலிருந்து விளரி, விளரியிலிருந்து கைக்கிளை, கைக்கிளையிலிருந்து தாரம் என ஒன்றினின்று இன்னொன்று பிறக்கும் என்னும் படிமுறையும் கொள்ள வேண்டும், கொள்ளலாம் என்று சென்ற பாடலுக்கு விளக்கம் எழுதிய ஆசிரியர் இங்கே ஏரிய தாரமும் உழையும் கிழமை கொட என்றால், தாரத்து உழை தோன்றல் பாலையாழ். பாட போறது பாலையாழ், கொடிப்பாலை தானே பாட போறார். முதல்ல தொடங்குகிற பொழுது சுரங்கள் மாறி மாறி வருகின்ற குறிஞ்சி பண்ணிலே தொடங்கி முல்லை பண்ணாக ஆக்கி, பிறகு ஏரிய தாரமும் உழையும் கிழமை கொள விடும் தானம் என்றார். அந்த தாரத்து உழை தோன்ற பாலையாழ் இதுதான் அதுக்கு இலக்கணம். தாரத்து, இந்த தாரத்துல உழை தோன்று பாருங்க. தாரமும் உழையும் கிழமை கொள. தாரம் என்னும் இசையோடு உழை என்னும் இசை பொருந்த, அதுக்கு பேர் தான் பாலை என்பது பெயர். பாலையாழ் என்றபடி பின் பாலையாழ் ஆக்கி என்பதாம். இந்த தாரம் என்பது எப்படி இருக்கும் இசையில என்றால், நம்முடைய தமிழ் இசையையும் இப்பொழுது நாம் பறந்திருக்கிறோம். இசை வல்லுநர்கள் ஓரளவுக்கு தெரிந்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் இப்பொழுது இணையான இசைதான் சொல்லுவாங்க. இதுக்கு இசையா, இந்த தாரம் என்னும் இசைக்கு பொருத்தமான ராகம் இது என்று அவர் சொல்லுவார். அதுபோல இந்த தாரம் என்பது என்ன என்றால் உச்ச இசை, ரொம்ப உச்ச ஸ்தாயில் பாடுவது தாரம். அடுத்து உழை என்பது தலையை இடமாக உடைய இசை. நம்ம எழுத்துக்கள் பிறப்பதற்கு சொல்றோம் இல்லைங்களா? முந்தி முதலாம் முந்தி ஒழு தோன்றி, எல்லாவற்றுக்கும் முந்தியில தோன்றுகிற காற்றுதான் முக்கியமானது. அதாவது உந்திஸ்தானத்தில் எழுகிற காற்று
நம் வாய் வழியாக வருகிற பொழுது எழுத்தாக வருகிறது, சொற்களாக வருகின்றன. அது எப்படி எழுத்துக்கள் பிறக்கின்றன என்றால், உந்தியில் தோன்றுகிற காற்று மார்பில மோதுகிறது, கழுத்தில் மோதுகிறது, தலையில் மோதுகிறது. பிறகு அது வாய் வழியாகவும் மூக்கு வழியாகவும் வெளியே வருகிற காற்றோடு சேர்ந்து ஒலி வடிவமாக வருகிறது. அவ்வாறு வெளியே வருகிற பொழுது, வாய் வழியாக வருகிற பொழுது பல், நா, மேலெண்ணம், அடியெண்ணம் ஆகியவற்றினுடைய மேல் உதடு, கீழ் உதடு ஆகிய இவற்றினுடைய முயற்சி வேறுபாடுகளாலே வெவ்வேறு எழுத்துக்களாக பிறக்கின்றன. நம்ம நீங்கள் சொல்லி பார்த்தால் தெரியும். உற்று கவனிக்க வேண்டும். ஒரு எழுத்து தோறுகிறது என்றால் அடிவயிற்றிலிருந்து எழுகிற நாதம். உந்தி முதலாம் முந்து வழி என்பார்கள். உந்திக்கு மேலே இருந்து எழுந்து வருகிற உந்தி வருகிற காற்று எங்கே? மார்பினும் மிடத்தினும் தலையினும் மோதி. இந்த 3 இடங்கள்லையும் மோதும். நீங்க வாயை திறக்காமல் இந்த உந்தியில் எழுகிற காற்றை மேல் நோக்கி செலுத்துகிறால் அது மார்பிலையும் கழுத்திலையும் தலையிலையும் மோதும். பிறகு அது வெளியே வருகிற பொழுது வாய் வழியாக வரலாம், மூக்கின் வழியாக வரலாம். ஏனென்றால் வெளியே வருவதற்குரிய காற்று வெளியே வருவதற்குரிய வழி இந்த 2 தான். மூக்கு வழியா வர்ற ஒலிக்கு மூக்கொலி என்று பெயர். நேசல் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். நம்முடைய இன்றைய கேரளம், பண்டைய மலையாளம், அந்த பகுதியில் வாழ்கிற மக்களுடைய ஒலி மூக்கொலியாகும். இன்றும் கூட அவர்களுடைய சொற்களில் வல்லோசை வராது. மலையாள மொழியை கேட்பீர்களால் அவருடைய ஓசையில வல்லோசை வராது, மெல்லோசை தான் இருக்கும். இடையோசையும் மெல்லோசையும் தான் இருக்கும். காரணம் என்ன? மூக்கொலி. நாம எல்லா ஒலியும் ஒலிப்போம். மார்பிலேயும் கழுத்திலேயும் தலையிலேயும் மோதி மூக்கின் வழியாகவும் வாய் வழியாகவும் காற்று வெளியே வருகிற பொழுது நம்முடைய சித்தாந்தத்தில் அந்த காற்றுக்கு வேற 4 வகையான பெயர் உண்டு. அது எப்படி எல்லாம் பிறக்க வந்ததெல்லாம் பார்த்துக்கிறோம். இங்க அது வாய் வழியாக வெளியே வருகிற பொழுது மேல் இதழ், கீழ் இதழ், நுனினா, நடுநா, அன்னம், மேல் வரிசை பல், கீழ் வரிசை பல் ஆகியவற்றினுடைய பல்வேறு வகை முயற்சி வேறுபாடுகளால் தான் பல்வேறு வகையான எழுத்துக்களாக பிறக்கின்றன. அதை போலத்தான் இங்கேயும் இந்த சுரத்தானங்களிலே தாரம், உழை ஆகிய இந்த இடங்களில், தாரம்னா உச்ச இசை, உழை என்பது தலையை இடமாக உடைய இசை, கொடிப்பாலை என்பது நெஞ்சை இடமாக உடைய இசை. இங்க சொல்லப்படுகிற செய்தி பாருங்க. ஏரிய தாரமும் உழையும் கிழமை ஓல, 2ம் பொருந்த. எது? அந்த உச்ச இசையும் தலையை இடமாக கொண்டு பிறக்கின்ற உழை என்ற இசையும் பொருந்த விடந்தானம் வெளியே வருகிறது. அப்போ அந்த எழுத்து யாரை பொருந்துகிற உள்ளுரை என்ன இருக்கிறது? ஆறுலவு சடைமுடியார் அஞ்செழுத்தின் இசை வருக. ஆறுலவு சடைமுடியார் என்றால் நம்முடைய சிவபெருமான் கங்கை ஆற்றை சடாமுடியிலே உலா விட்டிருக்கிறவராகி நம்முடைய பெருமானுடைய திருநாமமாக விளங்குகிற அஞ்செழுத்தின் இசை வருக. இப்படியெல்லாம் பல்வேறு வகையான முயற்சி வேறுபாடுகளாலே நம்முடைய ஆனாய நாயனார் மணியதரம் வைத்து ஊதுகிற பொழுது எதை உள்ளுரையாக வைத்து பாடுகிறார் என்றால் அந்த பண்பூத படையாளி திருநாமத்தழுத்தைந்தும் தானே சொல்றார். அதான் இங்கேயே சொல்கிறார், ஆறொலவு சடைமுடியார் எழுத்தஞ்சும் சடைமுடியார் அஞ்செழுத்திய இசை பெருக. அந்த திருவைந்தெழுத்தினுடைய இசையானது பெருக கூறிய பட்டடை குரலாம். கூறிய பட்டடை குரல் என்பது அழுத்தமான ஓசை. அதை நம்முடைய அடியார்கணல்லார் பட்டடை குரல் என்பதற்கு என்ன விளக்கம் எழுதுகிறார் என்றால், இது அடியார்கணல்லார் உரை மிக 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 பழமையான நூல், கையாளுவதற்கே கடினமாக இருக்கிறது. அதுல பட்டடை என்ற சொல்லுக்கு என்ன விளக்கம் எழுதுகிறார் என்றால், பட்டடை என்பது நரம்புகளில் இழிக்கு பெயர். இழி இழி என்பது ஒரு இசை அல்லவா? மறுபடியும் நான் நினைவுபடுத்துறேன். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம், இந்த 7 இசை. அது பட்டடை என்பது நரம்புகளிலே, நரம்பு கருவியாக இருந்தால் அது இழிக்கு பெயர். என்னை என்ற வினாவை சொல்கிறார். எல்லா பண்ணிற்கும் அடிமனையாதலின்,
இந்த பட்டடை எல்லா பண்ணிற்கும் அடிமனையாதலின் என்று சொல்லிட்டு அப்புறம் வண்ணம் என்பது நிறம், நிறத்தினுடைய பட்டடை என்றவாறு இதனை யாழ்மே வைத்து காண்கன்னு சொல்லி அங்கே அவர் விளக்கம் சொல்கிறார். நம்முடைய அடியார்கள் தான். அதான் இங்கே ஆரோளவு சடைமுடியார் எழுத்தஞ்சில் இசை பெருக கூறிய பட்டடை குரலாம். அந்த பட்டடை குரல் என்பது நெஞ்சை இடமாக கொண்ட கொடிப்பாலையை உருவாவதற்கு உரிய அழுத்தமான ஓசை. பட்டடை குரலாம் கொடிப்பாலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். எங்கே தொடங்குகிறார்? சுரங்கள் மாறி வருகின்ற குறிஞ்சியிலே தொடங்கி பின் முல்லை பண்ணாக்கி அந்த முல்லை பண்ணிலிருந்து தாரமும் முழமையும் பொருந்தி வர அந்த நிலையில் ஆருளவும் சடைமுடியாராகிய சிவபெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தினை பட்டடை குரலாம் அழுத்தமான ஓசையோடு கூடிய நெஞ்சை இடமாவுடைய கொடிப்பாலையிலே கொண்டு நிறுத்துகிறார். நிறுத்தி ஆய இசை புகழ் நான்கின் அமைந்த புகழ் வகை எடுத்து எவ்வளவு நுட்பமாக பாடுகிறார் என்பதை உண்மையிலேயே இதை புரிந்து கொள்வது கடினமான செயல். காரணம் என்ன என்றால், இதை நாம் சொல்ல அளவில் தான் புரிந்து கொள்ள முடியுமே தவிர உண்மையிலே இதை இசை நுட்பம் வாய்ந்தவர்கள் பாடி காட்டினால்தான் நம்மாலே புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய குழந்தைகளே பன்னாராய்ச்சி வித்தகர் சுந்தரேசனார் என்ற ஒரு இசை பேரறிஞர் இருந்தார். மிக அற்புதமான இசை அறிஞர். யாழ்நூலாசிரியர் விபுரானந்த அடிகளோடெல்லாம் தொடர்புடையவர். அவர் இந்த குரல் துத்தம் கைக்கிளை உழை இழி விளரிதாரம் என்ற இந்த தமிழ் இசையையும் அதை போலவே சாரி காம பதனி என்று சொல்லப்படுகிற அந்த ஏழிசையும், அதனாலதான் பண் ஆராய்ச்சி வித்தகர் என்று பெயர். அவருக்கு விருது இருந்தார்கள், பன்னாராய்ச்சி வித்தகர். பண்களை எல்லாம் பற்றி மிக அருமையாக ஆய்வு செய்து அதை போலவே நம்முடைய சிலப்பதிகாரத்தில் இருக்கிற காணல் வரி, ஆய்ச்சியர் குறவை, வேட்டுவ வரி ஆகியவற்றையெல்லாம் அந்த என்ன இசையில் பாட வேண்டுமோ அவ்வளவு தெளிவான இசையில் பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அப்படிப்பட்டவர்கள் பாட கேட்போமானால் அவரிடம் சில பாடல்களை கேட்கின்ற வாய்ப்பை நான் பெற்றிருக்கிறேன். அவருடைய பணியில் இருந்த காலத்தில் அவர் எனக்கு நன்றாக பழக்கப்பட்டவர். எனவே அவரிடம் சில இந்த மாதிரியான பாடல்களை கேட்கின்ற அந்த பேற்றினை பெற்றவன் நான். இன்னும் அவருடைய மறைவில் அவர் சொல்லிக் கொடுத்ததை அப்படியே பின்பற்றி பாடுபவர்கள் சென்னையிலே அவர் பேராசிரியர் மா வைத்தியலிங்கனார் என்ற ஒருவர். இப்பொழுது அவர் அண்மையிலே அமரராகிவிட்டார். அந்த பேராசிரியர் மா வைத்தியலிங்கனார் என்ற அவர் தமிழ்ச்செம்மல் என்னும் விருதுகளை எல்லாம் பெற்றவர், மிகச்சிறந்த தமிழறிஞர். அவர் இந்த பன்னாராய்ச்சி வித்தகரிடம் இசை பயின்று அந்த இசையை அப்படியே பாடக்கூடிய ஆற்றல் மிக்கவர். அவர் இப்பொழுது இல்லை. ஆனால் அவருடைய இளைய சகோதரர் கோடிலிங்கனார் என்ற ஒருவர் இருக்கிறார். இவரை பற்றி நாம் எல்லாம் நன்றாக அறிவோம். நம்முடைய பகுதிக்கெல்லாம் வந்து அவர்கள் இசையோடு பாடி காட்டி இருக்கிறார்கள். அவர் நன்றாக இப்பொழுது குழந்தைகளுக்கு பணி ஓய்வுக்கு பிறகு அருமையாக குழந்தைகளுக்கு திருமுறைகளை எல்லாம் அந்த பண்ணில் கற்றுக் கொடுக்கிறார். அதான் இன்றியமையா. அட்டப்பாடை என்றால் என்ன, அந்த அட்டப்பாடையில் உள்ள கட்டளை பேதங்கள் எவ்வளவு இருக்குன்னு நமக்கு தெரியும். அட்டப்பாடையெல்லாம் ஒரே மாதிரி இருக்காது. அட்டப்பாடையிலேயும் கட்டளை பேதங்கள் உண்டு. அதுபோல அந்த கட்டளை பேதங்களுக்கு ஏற்ப குழந்தைகளுக்கு திருமுறை இசையை சொல்லித் தருகிறார்கள் இப்பொழுது சென்னையில. அதுபோல அந்த மாதிரியான இசை வல்லுநர்கள் தான் இவற்றை மிக தெளிவாக உணர முடியும். அதோடு மட்டுமல்லாமல் இதை செய்முறை வாயிலாக நாம் வெறும் இந்த தியரியன்னு சொல்றேன் அது போல பாட வாயிலாக அல்லாமல் செய்முறை வாயிலாக ஒரு பாடி காட்டி அங்க பாடுகிற பொழுதுதான் என்ன சொல்ல முத்திரையே முதலாக அந்த முறைத்தானம் எல்லாம் சோதிக்கிறது எவ்வாறு என்பதை காட்டி இந்த துளைகள் எல்லாம் எப்படி இசை நுட்பம் வாய்ந்த இசை நூல் அறிவுக்கு பொருந்த துளைகள் இடப்பட்டிருக்கின்றன என்பதை எடுத்து சொல்லி அவர்கள் அந்த ராகங்கள் எல்லாம் வருகின்ற 6 துளைகளையும் வக்கரணை செய்கிற சோதிக்கின்ற செயல்களை எல்லாம் நம்மிடம் நேரடியாக செய்முகமாக செய்து காட்டி
இசையிலே மாறுபாடு எதுவும் இல்லை, இது ஒத்திருக்கிறது என்பதை உணர்ந்ததற்கு பின் சஜ்ஜம் முதல் ரிஷபம் வரை பாடுகிற அவர்கள் அந்த இசையை இசைத்து காட்டினால் நாம் இந்த பாடத்தில் படிப்பதை தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அதுபோல இங்கே அடுத்த பாடலில் வருகிற மாறி வரும் சுரங்களை உடைய குறிஞ்சி பண்ணிலே அவர் தொடங்குகிறார். அப்போ ஒரு இசைக்கருவி குழலை வைத்துக் கொண்டு குறிஞ்சி பண் எப்படி இருக்கும், அந்த குறிஞ்சி பண்ணிலே தொடங்கி அதை எப்படியே படிப்படியாக எப்படி முல்லைப்பண்ணுக்கு கொண்டு செல்வது, இதைத்தான் நம்முடைய ஒரு ஆய்வாளர் சொன்னார். பாலை நெய்தல் பாடியதும் பாம்பொழிய பாடியதும் என்று ஒரு பாடல் வரும் அல்லவா, பாலையை நெய்தலாக பாடினார் என்று பின்னாலே சொல்வார். நம்பியாண்டார் நம்பிகள் கூட பாடுவார், நனிவள்ளியை பாலையை நெய்தலாக பாடினார் சொல்லி. அங்க பாலையும் இல்லை நெய்தலாகவும் ஒரு பாடலை, அது நமக்கு தெரியும். இந்த காரைகள் கூகை முல்லை என்ற ஒரு பதியம் தான் பாடி போறார். அந்த பாலை நெய்தல் பாடியது என்ன என்பதற்கு ஒரு இசை வல்லுநர் என்ன சொல்கிறார் என்றால், அது பாலை பண்ணிலிருந்து நெய்தல் பண்ணி கொண்டு வந்தார் என்று அப்படி ஒரு பதிகம் பாடியிருக்கலாம், நமக்கு கிடைக்காமல் போயிருக்கலாம். அதான் பாலை நெய்தல் பாடியது என்ற செய்தி என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் இப்பொழுது எல்லாரும் என்ன சொல்றார்கள், இந்த பால் நிலமாக இருந்தது நெய்தல் நிலமாக மாட்டார்னா அது ஒரு காலத்திலேயும் இந்த பால் நிலமாக இருந்ததில்லை. என்றால் காவிரியின் கரையில் நல்ல வளமான பகுதி அது. என்ன சொல்லப்போனா இன்னும் தள்ளி போனா உத்தரவாகினி மாதிரி இந்த காவிரி கொஞ்சம் வடதிசை திரும்பி ஓடுகிற பகுதி, நல்ல வளமான பகுதி. எனவே அது பாலையாக இருந்ததற்கு வாய்ப்பே இல்லை. எனவே பாலை நெய்தல் பாடியது என்றது பாலை பண்ணிலிருந்து நெய்தல் பண் வரை ஒரு பதிகம் பாடப்பட்ட செய்தியை தான் அது குறிப்பிடுகிறது என்று ஒரு இசை வல்லுநர் ஆய்வு செய்து குறிப்பிட்டார். சேகரார் சுவாமிகள் அந்த பாலை நெய்தல் பாடியதை பற்றிய செய்தியை சொல்லவில்லை. தந்தையாருடைய பெயல் மேல் சென்று கொண்டிருந்த ஞானசம்பந்த பெருமான் அங்கே தோன்றுகிற சோலை யாது என்று கேட்க, அதுதான் நனிபள்ளின்னு சொல்லி அவர் சொல்ல, அப்போ அதுதான் நனிபள்ளி அதுவே நனிபள்ளி அதுவேன்னு சொல்லி ஆணையிட்டு ஒரு பதிகம் பாடுவார். அந்த பதிகம் தான் நமக்கு கிடைத்திருக்கிறது. பாலை நெய்தல் பாடிய பதிகம் எதுவும் கிடைக்கல. அப்படி ஒரு ஆய்வாளர் சொன்னார். அதுபோல இங்கே இதையெல்லாம் நாம் செயல்முறை வழியாக கற்றுக்கொள்வது கேட்பதுதான் மிக பொருத்தமாக இருக்கும். என்றாலும் நாம் இங்கே இதை வெறும் சொல் வடிவமாக உரை வடிவமாக பார்க்கிறோம். சரி, ஆறொளவு சடைமுடியார் அஞ்செழுத்தின் இசை பெருக கூறிய பட்டடை குரலாம் கொடிப்பாலையில் நிறுத்துகிறார். குறிஞ்சி பண்ணில் தொடங்குகிறார், முல்லைப்பண் வழியாக போகிறார், தாரமும் முழையும் பொருந்தப்படுகிறார். இவ்வாறெல்லாம் பாடுகிற பொழுது உள்ளரை பொருளாக ஆறுலவும் சடைமுடியார் ஆகிய பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை சேர்த்து பாடுகிறார். அதை அழுத்தமான குரல் வழியாக எழுப்பி அதை கொண்டு போய் கொடிப்பாலையிலே நிறுத்துகிறார். கொடிப்பாலை என்பது நெஞ்சை இடமாக உடைய இசை, அங்கே கொண்டு நிறுத்துகிறார் என்று இந்த பாடல் நிறைவுகிறது. நிறுத்தி ஆய இசை புகழ் நான்கின் அமைந்த புகழ் வகையெடுத்து மீண்டும் அவர்களுடைய அந்த இசைக்குழல் வழியாக இசைக்கறி வழியாக எப்படியெல்லாம் பாடுகிறார் என்றால், ஆய இசை என்றால் உளவா இசை பொருந்தி இருக்கிற உளவாக இருக்கிற ஆகியிருக்கிற இசை, அந்த இசைக்கு புகழ் 4 சொல்றாங்க. இதெல்லாம் இசை நூல் வரலாறுகள் எல்லாம் நம்மட நிறைய இசை நூல்கள் எல்லாம் இருந்தன, நாடக நூல்கள் எல்லாம் இருந்தன. அவையெல்லாம் களப்பிரர்களாலும் சமணர்களாலும் அழிக்கப்பட்டன. அதான் உண்மை. நிறைய இசை நூல்கள், இசை நுணுக்கங்களை பற்றிய நூல்கள், இசை கருவிகளை பற்றிய நூல்கள், நாடக தமிழை பற்றிய நாடக கலைகளை பற்றிய நூல்கள் இவையெல்லாம் இருந்தன. இயற்றமிழ் நூல்களை மட்டும் விட்டு எஞ்சியிருக்கிற இசைத்தமிழ் நூல்களையும் நாடகத்தமிழ் நூல்களையும் களப்பிரர்களும் சமணர்களும் அழித்திருக்கிறார்கள் என்பது உண்மை. ஏனென்றால் அவையெல்லாம் புலன் இன்பங்களை தூண்டும் என்ற ஒரு தவறான நோக்கில் அவர்கள் அவ்வாறு செய்திருக்கிறார்கள். அதுபோல இங்கே ஆய இசைப்புகழ் 4, இசைப்புகழ் 4. அந்த இசைப்புகழ் 4 அமைந்த புகழ் வகை எடுத்து மேய துளை பற்றுவன விடுப்பனவாம் விரல் நிறையில் சேய ஒளி இடையலைய திருவாளன் எழுத்தஞ்சும் தூய இசை கிளை கொள்ளும் துறையஞ்சின் முறைவளைத்தான்.
எல்லாவற்றையும் எல்லா பாடல்லையும் உள்ளுரை பொருளாக இருப்பது பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தான். அதுல எந்த பாடல் இல்லை. ஆனால் அது எப்படி அவர் இசை எழுப்புகிறார் என்பதுதான் ஒவ்வொரு பாடலையும் சொல்லப்படுகிற தனித்தனி செய்திகள். இங்கே ஆய இசைப்புகழ் 4. இசைப்புகழ் 4 என்பவை பண், பண்ணியல், திறம், திறத்திறம் என்ற 4. பண், பண்ணியல், திறம், திறத்திறம் என்ற இந்த 4ம் இசைப்புகழ். இந்த இசைப்புகழ் 4ல இவர் எதை எடுத்து பாடுகிறார் என்றால், இசைப்புகழ் 4ன் அமைந்த புகழ் வகை எடுத்து. புகழ் என்பது திறம், மூன்றாவதாக இருக்கிற திறம். பண், பண்ணியல், திறம், திறத்திறம் என்று சொல்லப்படுகிற இந்த 4ல் மூன்றாவதாக இருக்கிற திறம்தான் புகழ். அதை எடுத்து பாடுறார். ஆய இசை புகழ் 4ன் அமைந்த புகழ் வகை எடுத்து. புகழ் என்பது திறம், அதாவது தாம் பாடும் கொடிப்பாலைக்கு அமைந்த கூறுபாடாகிய திறம். கொடிப்பாலைக்கு எந்த இசை புகழ் வேண்டும் என்றால் திறம் என்னும் புகழ் வேண்டும். அதை வைத்து பாடுகிறார். அதான் இங்கே தாம் பாடுகிற கொடிப்பாலை, கொடிப்பாலையில தான் சென்ற பாட்டை கொண்டாந்து நிறுத்தியிருக்கிறார் பார்க்கிறோம். குறிஞ்சிப்பண்ணில தொடங்கி முல்லைப்பண் கொண்டு வந்து தாளமும் முளையும் பொருந்தி வர எங்கே கொண்டு வந்து நிறுத்துகிறார்? கொடிப்பாலையில் பட்டடை குரலோடு. பட்டடை குரலாம் கொடிப்பாலை, நல்ல அழுத்தமான இசையாகிய நெஞ்சை இடமாக கொண்டு விளங்குகிற இசையாகிய கொடிப்பாலையில் கொண்டு வந்து நிறுத்துகிறார். அந்த கொடிப்பாலைக்கு உள்ள இசைப்புகழ் 4ல எதை கொடிப்பாலைக்கு பொருத்தமா பாடுகிறார் என்றால், இசைப்புகழ் 4 பண், பண்ணியல், திறம், திறத்திறம் என்றது 4. இந்த 4ல திறம் என்னும் ஒன்றை எடுக்கிறார். காரணம் என்ன என்றால், தாம் பாடுகின்ற கொடிப்பாலைக்கு அமைந்த கூறுபாடு எதென்றால் இந்த 4லே திறம் என்பதுதான். அதனாலே அந்த திறம் என்பதை ஒன்றை எடுத்து ஆய இசை புலன் 4ன் அமைந்த புகழ் வகை எடுத்து மேய துளை பற்றுவன விடுப்பனவாம் விரல் நிலையில். இந்த விரலோட வேலை என்ன என்றால், இவர் குரலை இதழில் வைத்து காற்றை ஊதுகிற போது கை என்ன செய்யும்? இந்த துளைகளை பொத்தியும் விடுத்தும் விரல் தான் வேலை செய்வாங்க. அதான் இங்கே மேய துளை, அந்த குழல்ல பொருந்தி இருக்கிற துளை, அவற்றை பற்றுவர விடுப்பனவாம். பற்றுவன என்றால் இதை பற்றி கொள்வது, அது பொத்துவது. பிறகு விடுப்பன, திறந்து விடுவது. அப்போ ஓசை வேறுபாடு, இசை வேறுபாடு வரும். மூடியும் திறந்தும், மூடியும் திறந்தும், பொத்தியும் விடுத்தும் செய்வதனாலே இசை மாறுபாடாக வெளியே வரும். அவ்வாறு இங்கே மேயதொலை பற்றுவன விடுப்பனவாம் விரல் நிறையில் விரல் வரிசையினாலே அந்த செயல்களை செய்து, பற்றியும் விடுத்தும் இந்த செயல்களை விரல் வரிசையினாலே செய்து சேய ஒளி இடையலைய திருவாளன் எழுத்தஞ்சும். இந்த இடத்துல சேய ஒளி இடையலைய என்பதற்கு செவிய ஒளியானது இடையில் சஞ்சரித்து விளங்க பெருமானை பற்றி பாடுகிறார். எனவே அவருடைய உள்ளத்தில் இந்த செம்மையான ஒளி ஏற்பட்டிருக்கலாம் என்று ஒரு பொருள் உண்டு. இன்னொரு பொருள் சேய ஒளி என்பதற்கு என்ன சொல்லுவார்கள் என்றால், விரல்களின் சிவந்த ஒளி குழலின் இடத்து சஞ்சரிப்ப. சேய ஒளி, சேயன சிவந்த, இவருடைய விரலுடைய சிவந்த ஒளியானது குழல்களின் இடையே சஞ்சரிக்க இவ்வாறு இசை பாடினார். எதை பாடினார்? சேய ஒளி இடையலைய திருவாளன் எழுத்தஞ்சும். திருவாளன்னா யாருன்னா சிவபெருமான் தான். ஒவ்வொரு பாடலையும் ஒவ்வொரு மாதிரி பேர் சொல்றாரு. ஒரு இடத்துல வன்பூத படையாளி என்றார். அடுத்து இங்க ஆரோளவு சடைமுடியார் என்றார். இந்த இடத்துல சொல்லுகிற பொழுது திருவாளன் எழுத்தஞ்சும், திருவாளனுடைய திருநாமமாகிய எழுத்தைந்தும். திருவாளன் என்றால் முத்தி திருவை ஆள்பவர் என்பது பொருள். திரு என்பதே முத்தி திரு, முத்தி திருவை ஆள்பவர் திருவாளன். அதோடு மட்டுமல்லாமல் முத்தி திருவை வழங்குபவர், ஆள்பவனாலேதான் வழங்க முடியும். எனவே முத்தி திருவினை ஆள்பவரும் வழங்குபவராகிய பெருமானுடைய சேய ஒளி இடையிலே திருவாளன் எழுத்தஞ்சும் தூய இசை என்றால், இது இந்த இசையே தூய்மையானது என்றாலும் இது வெறும் செவிப்புலன் வழியோடு இன்பத்தை தருவதோடு நின்று விடாமல் உயிருக்குள்ளே புகுந்து எப்போது கரைந்துருக்கும் இயல்புடையதாக இருப்பதனாலே இது பெருமானுடைய திருப்பெயரை அந்த இசை கொண்டிருப்பதனாலும் எல்லா உயிர்களுக்கும் உள்ளேயும் சென்று என்போடு கரைந்து இருப்பதனாலும் ஒரு தூய இசையாகிறது.
அந்த தூய இசை கிளை கொள்ளும் துறையஞ்சின் முறைவளைத்தார். தண்ணியை பிடிச்சு குடிச்சிட்டு பாரு. இசைக்கிளை என்பது இசைக்கிளை கொள்ளுதல் என்பது ஏற்ற பாகுபாடுகளை கொள்ளுது. எதற்குரிய பாகுபாடுகளை? எழுத்து அஞ்சையும் தூய இசையில் கிளை கொள்ளும் என்றால் ஏற்ற பகுப்பினை கொள்ளுகிற அளவுக்கு துறையஞ்சின் முறைவளைத்தார் என்றார். அங்கேயும் முதல்ல புகழ் 4 என்றால் இங்கு இசைக்கிளையினுடைய துறை 5 என்கிறார். இசைக்கிளைக்கு 5 துறைகள் இருக்கின்றன. அவை என்ன என்றால் ஆயத்தம், எடுப்பு, உக்கரம், சஞ்சாரம், இடாயம் என்பவை 5 துறைகள், 5 கிளைகள். இசைக்கிளை 5. இந்த பாடலை இந்த கடைசி வரி முடிந்த இசைக்கிளை 5ஐயும் பார்க்கலாம். ஆயத்தம் என்பது என்னென்றால் அடுத்த பாட்டில் நம்ம மந்தரம், மத்தியமம், தாரம் என்று பார்க்க இருக்கிறோம். அடுத்த பாடல்ல அந்த செய்திகளை முன்னாடியே சொல்கிறார். இசைக்கிளை 5. அந்த தூய இசை கிளை கொள்ளும் துறை 5இன் முறைவளைத்தார். இந்த இசைக்கிளை முறை 5னாலேயும் இந்த திருவாளனுடைய எழுத்து 5ஐயும் மிக தெளிவாக இசைக்கிறார் என்பது பாடலுடைய பொருள். ஆயத்தம் என்பது என்ன என்றால் மந்தரத்தினின்றும் அனுமந்தரமாகிய கீழஸ்தாயி வரை சென்ற பிறகு முன்தானத்தில் வந்து முடிவது. இது ஆயத்தம். அதான் இசைக்கிளை 5, அதுல 1 ஆயத்தம். 2வது எடுப்பு என்பது மந்தரத்திலிருந்து பஞ்சமம் வரை போய் மீண்டும் மந்தரத்திற்கு வந்து சேர்வது. அதுல மந்தரம் என்றால் என்ன? அடுத்த பாடல்ல வருகிறது. அடுத்து உற்கரம் அல்லது உற்கரகம். மந்தரம் முதல் தாரத்தானம் வரை இந்த இசையானது சென்று மீண்டும் மந்தரத்தில் வந்து முடிவதுதான் உற்கரகம். சஞ்சாரம் என்பது மந்தரத்திலிருந்து மத்தியமும் தாரம் ஆகிய 2னும் போய் இறங்கி கீழ்ஸ்தாயியான அனுமந்தரத்தில் சென்று மீண்டும் மந்தரத்தில் வந்து நிற்பது. கடைசியிலே இசைக்கிளையில் 5வது கிளை இடாயம். இடாயம் என்றால் என்ன என்றால் மந்திரஸ்தானத்தையே முதன்மையாக செய்து கொண்டு மத்தியமம் தாரம் 2னும் சென்று பின்பு மந்திரத்தையே வலியுறுத்தி அனுமந்தரத்தில் சென்று மீண்டும் மந்திரத்தில் வந்து முடிவது என்பது நம்முடைய சி.கே.எஸ். ஐயா அவர்கள் அடியார்க்கு நல்லாரை ஆதாரமாக கொண்டு எழுதிய உரை. இப்போ இந்த திருவாளனுடைய எழுத்து 5ஐயும் தூய இசையினுடைய வகுப்பினை ஏற்றுக்கொள்ளுகிற வகையில் இந்த 5 துறைகளிலும் இசைக்கிறார். இந்த 5 துறைகள் எவை தான் சொன்னேன். இப்போ ஆயத்தம், எடுப்பு, உற்கரகம், சஞ்சாரம், இடாயம் என்ற 5 துறைகள் வழியாகவும் ஆனாயர் இசைக்கிறார். சரிங்க. இந்த 5 துறைகள் அதனுடைய விளக்கங்கள் எல்லாம் இசைநுட்பம் தெரிந்தவர்களாக தான் உணர்ந்து கொள்ள முடியுமே தவிர நானும் உரையாசிரியர்களுடைய உரையை அடிப்படையாக வைத்து படிக்கின்றேனே தவிர எனக்கும் நிச்சயமாக ஆயத்தம் என்பது எவ்வாறு, எடுப்பு என்பது எவ்வாறு, உட்கரம் என்பது எவ்வாறு தெரியாது. ஏனென்றால் நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் அவ்வளவு தூரத்துக்கு இசை புலமை உடையவராக இருந்ததனாலே இந்த இசைத்துறையினுடைய இசைக்கலையினுடைய நுட்பங்களை எல்லாம் உணர்ந்து, என்ன சொல்ல போனால் காந்தர்வ வேதம் தான் இந்த இசைக்கலைகளுக்கெல்லாம் அடிப்படையாக இருப்பது. அந்த காந்தர்வ வேதத்தின் உட்பொருளாக விளங்குகிற இந்த இசை நுட்பங்களை எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் ஆனாய நாயனாருடைய குழல் இசை வழியாக நமக்கு விளக்கி காட்டுகிறார் என்றுதான் கொள்ள வேண்டும். அடுத்த பாடல் இவ்வாறு துறையஞ்சின் 5 துறைகள் வழியாக தூய இசையினை பெருமானுடைய திருவைந்தெழுத்தை எப்படி விடுகிறார்? இசை புகழ் 4லே திறம் என்ற, அதாவது கொடிப்பாலைக்கு ஏற்ற கூறுபாடாகிய திறம் என்ற கூறுபாட்டை எடுத்து, இசைப்புகழ் 4ல் அந்த திறம் என்ற கூறுபாட்டை எடுத்து அந்த துளைக்கருவியலில் ஊதுகிற பொழுது பற்றுவன விடுப்பனவாகிய விரல் தொழில் வேறுபாட்டாலே திருவாளனுடைய பெயராக விளங்குகிற 5 எழுத்தினை தூய இசை கிளைகளும் அதாவது ஏற்ற பகுப்பினை கொள்ளுகின்ற முறையில்
துறையஞ்சின் முறை விளைத்தார். இந்த 5 துறைகள் வழியாக 5 கிளைகள் என்ன என்பதுதான் ஆயத்தம், எடுப்பு, உக்கரம், சஞ்சாரம், இடாயம் என்பன. இவற்றின் வாயிலாக அவர் பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்தை இசைக்கின்றார் என்பதை நாம் பார்க்கிறோம். அடுத்து மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் வரல்முறையால் தந்திரிகள் மெலிவித்தும் சமம் கொண்டும் வலிவித்தும் அந்தரத்து விரல் தொழில்கள் அளவு பெற அசைத்தியக்கி சுந்தர செங்கனிவாயும் தொலைவாயும் தொடக்கும். மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் வரல்முறையால் பாடுகிற பொழுது குழல்ல இசைக்கிற பொழுது மந்தரம் என்பது மெலிவு, மத்தியமம் என்பது சமம், தாரம் என்பது வலிவு. ஆக இந்த மூவகை சுருதியிலும் பாடுகிறார். சுருதி வேதம் சொல்றோம் இல்லைங்களா? சுருதி வந்து மெலிந்த ஓசையில் பாடுவது, இடைப்பட்ட சமமான ஓசையில் பாடுவது, வலிவான ஓசையில் பாடுவது என்ற மூவகை சுருதியிலும் தந்திரிகள் மெலிவித்தும். தந்திரிகள் என்பது இந்த இடத்துல குழலிசையில இருக்கிற துளைகள் என்று நாம் கொள்ள வேண்டும். தந்திரி என்றால் இந்த இசைக்கருவிகளிலே இருக்கிற நரம்புகள் என்ற ஒரு பொருள் உண்டு. ஆனால் இங்கே இது துளைக்கருவி, காற்றுக்கருவி ஆகிய துளைக்கருவி. எனவே இந்த இடத்துல தந்திரி என்பது நாம் துளை என்று கொள்ள வேண்டும். அப்போ மந்தரத்தும் மத்தியமத்தும் தாரத்தும் வரல்முறையால் இந்த வரிசைப்படி பாடுறாரு. அது அடுத்த வரியிலே சொல்றாரு, தந்திரிகள் மெலிவித்தும், துளைகள் வழியாக மெலிவான ஓசையிலும் சமம் கொண்டும் மத்தியமத்தில் பாடியும் வலிவித்தும் தாரத்தில் பாடியும். தாரம் என்பது வலிய ஓசை. முன்னாடியே பார்த்தோம், தாரம் என்பது மிக வலிமையான ஓசை என்று. இப்ப என்ன பண்றாரு, வரல்முறையாக இவர் தன்னுடைய குழல் வழியாக ஒலி எழுப்புகிற பொழுது மெலிந்தும் சமமாகவும் வலிவாகவும் பாடுகிறார். அதுதான் அந்த குழலில் இருக்கிற துளைகள் வழியாக மெலிவித்தும், மெல்லோசை உருமாறும், சமம் கொண்டும் வலிவித்தும். ஆக இந்த 3 நிலையிலும் உச்சஸ்தாயிலும் போறார், கீழ்ஸ்தாயிலும் வர்றாரு, நடுப்பட்ட நிறவல் என்று சொல்வார்கள், இடைப்பட்ட பகுதி, அதிலேயும் பாடுகிறார். இவ்வாறு தந்திரிகள் மெலிவித்தும் சமம் கொண்டும் வலிவித்தும் அந்தரத்து விரல் தொழில்கள். அந்தரம் என்பது இடையிடையே போடப்பட்டிருக்கிற துளைகள், இடையிட்ட துளைகள். அந்தரம் என்றால் இந்த இடத்துல குழலுக்கு இடையிட்ட துளைகள். அந்தரத்து விரல் தொழில்கள் அளவு பெற அசைத்து, ஒவ்வொரு துளையிலேயும் தன்னுடைய விரல் தொழில இந்த 7 விரல்களுடைய பொருத்தமாக அளவு பெற அசைத்து, என்ன அளவுக்கு பொத்தினால் அல்லது எந்த அளவுக்கு விடுத்தால் சரியான ஓசை, சரியான ஒலி, இனிமே பயக்கிற ஒலியாக கிடைக்குமோ அந்த வகையில் அதை செய்கிறார். அதான் அந்தரத்து விரல் தொழில்கள் அளவு பெற அசைத்து அசைத்து இவ்வாறு அந்த குழலை இயக்கி சுந்தர செங்கனிவாயும், அவருடைய அழகான செம்மையான கனி போன்ற வாயும் துளைவாயும், அந்த பெருந்துளையாக முத்திரை துளையுடைய அந்த குழலின் வாயும் தொடக்குண்ண ரெண்டும் பொருந்த. தொடக்குண்ண என்பது ரெண்டும் பொருந்துகிறது. அந்த முத்திரை துளையில் இவருடைய கனி போன்ற வாய் பொருந்த இவ்வாறு மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் வரல்முறையால் நாம் பார்க்கணும். மந்தரம் என்பது மெலிவு. இவையெல்லாம் ஓசை பேதங்கள். மந்தரம் என்பதும் மத்திமம் என்பதும் தாரம் என்பதும் ஓசை பேதங்கள். இவற்றை முறையே மெலிவித்தும் சமம் கொண்டும் வலிவித்தும் என்று அடுத்த வரியிலேயே அதனுடைய தொழிற்பாடுகளையும் சொல்கிறார் தெய்வ சேக்கிழார். இதை வேறு மாதிரி கூட சொல்லலாம். மந்தரம் என்பதை படுத்தல் ஓசை என்றும், மத்தியமம் என்பதை நலிதல் ஓசை என்றும், தாரம் என்பதை
எடுத்தல் ஓசை, படுத்தல் ஓசை, நலிதல் ஓசை, எடுத்தல் ஓசை. அதான் மந்தரத்தும் மத்திமத்தும் தாரத்தும் பரல்முறையினாலே தந்திரிகள் மெலிவித்தும் அந்த குழல்ல அந்த இசை எழுப்புகிற பொழுது மெல்லோசையாகவும் ஓசை பேதங்கள் உண்டாகுமாறு மெலிவித்தும் சமம் கொண்டும் வலிவித்தும் அந்தரத்து விரல் தொழில்கள் இந்த குழலிலே இருக்கிற துளைகளிலே தன்னுடைய விரல்களை பொத்துவனவாகவும் விடுப்பனவாகவும் மெலிவும் சமனும் வலிவகையும் ஆக வரல்முறையால் ஓசை அளவுபடுத்துவதற்கு ஏற்ப விரல்களை அந்தந்த அளவுக்கு பொத்துதல், விடுத்தல், அசைத்தல், இயக்குதல் முதலான தொழில்களை எல்லாம் செய்கிறார். அப்போ இனிமையான இசை வெளியே வருகிறது. ஆனால் அந்த இசையினுடைய உள்ளுரை பொருளாக பெருமானுடைய திருநாமமாகிய திருவைந்தெழுத்து இருக்கிறது. அதான் இங்கே சுந்தர செங்கடிவாய் அந்தரத்து விரல் தொழில்கள் அளவு பெற அசைத்து இயக்கி சுந்தர செங்கடிவாயும் அவருடைய அழகான சிவந்த கனி போன்ற வாயும் துளைவாயும் அந்த குழல் இசை குழல் கருவியினுடைய உத்தரை துளைவாயும் தொடக்குண்ண ரெண்டும் ஒன்றாக பொருந்த எண்ணிய நூல் பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பெண்ணும் வண்ண இசை வகையெல்லாம் மாதுரிய நாதத்தில் நன்னிய பாணியும் இயலும் தூக்கும் நடை முதற் கதியில் வண்ணமய எழுமோசை மருங்கும் பரப்பினார். அந்த திருக்குழல் வாசனையாகிய இந்த திருவைந்தெழுத்து ஓசையினை எல்லா இடங்களும் பரவச் செய்தார் என்று சொல்றார். இப்போ எண்ணிய நூல் பெருவண்ணம், நூல்களில் எண்ணப்பட்ட இசை நூல்களில் எண்ணப்பட்ட மாற்றியணும். எண்ணிய நூல் என்பதை நூல்களில் எண்ணிய என்று மாற்றிக்கொள்ள வேண்டும். பெருவண்ணம் இடைவண்ணம் மணப்பும் வண்ணம் என்பதெல்லாம் வண்ண வகை செய்யுடைய இசைநூல்ல வண்ணங்கள் என்று சொல்லுவார்கள். அந்த வண்ண வகை இதெல்லாம் நம்முடைய செய்யுளுக்கு எப்படி வண்ணங்கள் வனப்பு என்று சொல்லுவோமோ அதை போல இசைநூலில் பண்ணுக்கு பண் இசைக்கு வண்ண வகைகள் இவ்வாறு கூறப்படும். அதான் பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பு வண்ணம் என்பன. இதுல பெருவண்ணம் என்றால் என்ன? மறுபடியும் பார்த்துருவோம், பாட்டை பார்த்துருவோம். எண்ணிய நூல் பெருவண்ணம், நூல்களில் எண்ணிய பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பு வண்ணம். அதான் வனப்பு என்றால் வனப்பு வண்ணம் என்று கொள்ள வேண்டும். வனப்பெண்ணும் தந்திரிகள் வண்ண இசை வகையெல்லாம் இந்த மேலே சொன்ன பெருவண்ணம் இடைவண்ணம் வனப்பு வண்ணம் என்று சொல்லப்படுகிற இசை வண்ணங்களுடைய வகையெல்லாவற்றையும் மாதுரிய நாதத்தில், மாதுரியம் என்றால் மதுரம் பொருந்திய என்பது. மதுரம் என்றால் இனிமைன்னு அர்த்தம். மதுரம் என்ற சொல்லில்தான் மாதுரியம் என்ற சொல் வருகிறது. அது வடமொழி விதி. மாதுரிய நாதத்தில் என்றால் நல்ல இனிமையான ஓசையில. இப்படியெல்லாம் அவர் இசை வேறுபாடுகளை உண்டாக்குகிறார். சுந்தர செங்கனிதழும் பெருந்துளையும் துளைவாயும் தொடக்குண்ண இவர் முயற்சி வேறுபாட்டாலே உள்ளிருந்து காற்றை எழுப்ப அது நூல்களில் எண்ணிய முறைப்படியாக பெருவண்ணமாகவும் இடைவண்ணமாகவும் வனப்பு வண்ணமாகவும் இவ்வாறு எல்லா வகை இசையெல்லாம் மாதுரிய நாதத்தில் மிக இனிமையான ஓசையினாலே. மாதுரிய நாதம் என்றால் மதுரத்தை உடையது மாதுரியம். நாதம் என்பது இசையினுடைய அமைவு, இசை அமைப்பு. அப்ப மிக இனிமையான இசையினாலே இவர் பாடுகிறார். நன்னிய பாணியும் இயலும் தூக்கும் நடைமுதல் கதியில். பாணி இது என்ன சொல்லுவாங்க? ராகம் என்பார்கள். இயல் என்பதை ராகம் சொல்லுவாங்க. பாணி என்பதை தாளம் என்று சொல்லுவாங்க. நன்னிய பாணியும் இயலும். பாணி என்பது தாளம், இயல் என்பது ராகம். வண்ண இசை வகையெல்லாம் மாதுரிய நாதத்தில் நன்னிய பாணியும் இயலும் தூக்கு நடை முதற்கதியில். தூக்கும், அந்த தூக்குகள் நிறைய தூக்குகள், அடியார்கள் தூக்கு வகைகள் மிக நிறைய எழுதுகிறார். அப்படியெல்லாம் அந்த நடையில முதல் கதியில் பண்ணமைய மிக அருமையாக
அந்த இசை அமையுமாறு எழும் ஓசை எம்மருங்கும் பரப்பினார். அந்த குழலிலிருந்து எழுகின்ற ஓசையானது எல்லா பக்கங்களிலும் சென்று பொருந்துமாறு பாடினார் என்று இந்த 28வது பாடல் முடிகிறது. அடுத்து 29வது பாடலில் இருந்துதான் வரலாறு மறுபடியும் தொடங்குகிறது. இவர் எவ்வாறு இசைக்கிறார், அந்த இசையை கேட்டு எல்லாவர்களும் எப்படி மயங்கின என்பதை நாம் பின்னாடி பார்க்க இருக்கிறோம். அப்போ இங்கே இந்த வண்ணம் என்று பார்க்கிற பொழுது பெருவண்ணம், இடைவண்ணம், மனப்பு வண்ணம் எல்லாம் வண்ணத்தினுடைய வகைகள். பெருவண்ணம் என்பது நெட்டெழுத்துக்களையே தொடுத்து பாடுவது பெருவண்ணம். எப்படி பாடுறாரு இவரு? நூல் எண்ணிய பெருவண்ணம், நூல்களில் சொல்லப்பட்ட இசைநூல்களில் அளவுபடுத்தப்பட்ட பெருவண்ணம். பெருவண்ணம் என்பது நெட்டெழுத்துக்களையே தொடுத்து பாடுவது. நெட்டெழுத்து எது? ஆ, இ, ஊ, ஏ, ஐ, ஓ, ஔ என்பதெல்லாம் நெட்டெழுத்துக்கள். அந்த நெட்டெழுத்துக்கள் அமையுமாறு பாடுவது பெருவண்ணம். இடைவண்ணம் என்பது இடையெழுத்து வருமாறு, யாராரா வாழலா அது மாதிரி இடையெழுத்து வருமாறு பாடுவது. கணப்பு வண்ணம் என்பது, அப்படியே தமிழ் எழுத்துக்களை சொல்றேன், உண்மையிலே அவர்கள் இசை புலமையில, இசை நுட்பத்துல நெட்டெழுத்துக்கள் என்பதற்கு வேறு மாதிரி பயன் கொள்வார்கள், இடைவண்ணம் வேறு மாதிரி சொல்வார்கள். அதுபோல வனப்பு வண்ணம் என்பது எழுத்துக்கள் ஒன்றோடொன்று பிளவுபடாமல் இசைந்து அழகு உறுதி இருப்பது வனப்பு வண்ணம். நெட்டெழுத்தாகவே பாடுவது பெருவண்ணம், இடையெழுத்தே அமையுமாறு பாடுவது இடைவண்ணம். எழுத்துக்கள் ஒன்றோடொன்று பிளவுபடாமல் இசைந்து அழகு பெற பாடுவது வனப்பு வண்ணம் என்று இதற்கு இலக்கணம் சொல்லுகிறார்கள். இவ்வாறெல்லாம் அவர் பாடுகிறார். நூல்களில் அளவுபடுத்தப்பட்ட பெருவண்ணம், இடைவண்ணம், மனப்பு வண்ணம் என்று வண்ண இசையினால் எல்லா வகையிலும் மாதுரிய நாதத்தில், மாதுரியம் என்பது மதுரம் என்ற சொல்லிலிருந்து வருவது. மதுரம் என்றால் இனிமை என்பது பொருள். இனிமையான இசையில் நன்னிய பாணியும் இயலும். பாணி என்றால் நன்றே சொன்னது போல காலம், இயல் என்பது ராகம். பொருத்தமான பாணியும் இயலும் தூக்கும் என்பது ஒரு வகையான இசை பிரிவு. பாணியும் தூக்கும் இயலும் நம்முடைய கலித்தொகையில் பாடல்லே வரும். அந்த தூக்க என்பதை சொல்கிற பொழுது, ஒரு நிமிஷம், தூக்க என்றால் பாடலும் பாணியும் தூக்கும், சிலப்பதிகாரத்தில் அரங்கேற்று காதையில் வருகிறது. தூக்க என்பது தாளங்களின் வழிவரும், தாளங்களின் வழியாக வெளியே வருகிற ஓசை. அதுக்கு எத்தனை பெயர் பாருங்க: செந்தூக்கு, மதலை தூக்கு, துணிவு தூக்கு, கோயில் தூக்கு, நிவப்பு தூக்கு, கழால் தூக்கு, நெடுந்தூக்கு எனப்பட்ட 7 தூக்குகளும் என்க. ஒரு சீர் செந்தூர்க்கு, இரு சீர் மதலை, முச்சீர் துணிவு, நாற்சீர் கோயில், அஞ்சீர் நிவப்பே, அரிசீர் கடலே, 7 சீர் நெடுந்தூக்கு என்பனார் புலவர் என்று சொல்வாங்க. 7 சீர் தூக்கு, 7 சீர்களாலே பாடப்படுது. இப்படியெல்லாம் அவர் பாடுகிறார். நன்னிய பாணியும் இயலும் தூக்கும் நடைமுதற் கதியில் பண்ணமைய எல்லா இசைகளும் பொருந்த எழும் ஓசை. பண்ணமைய எழுமோசை எம்மருங்கும் பரப்பினார். எல்லா இடங்களிலும் அந்த இனிய ஓசை சென்று சேருமாறு வேங்குழல் வழியாக இந்த திருவாளன் திரு ஐந்தெழுத்தினை எல்லா இடங்களிலும் ஒலிக்குமாறு பரப்பினார் என்பது இந்த பாடலுடைய நிறைவான செய்தி. இங்க நடை முதலிய கதிகளுடன் பண்புருந்த எழுகின்ற ஓசையை எல்லா பக்கங்களிலும் பரவச் செய்தார். நடை முதற்கதியில் என்பது நடை முதலிய கதிகளுடன், கதி என்பது இசையினுடைய வெளிப்படுகிற வேகம்.
அந்த நடைமுதற் கதிகளுடன் பண்பொருந்த எழுகின்ற ஓசையை எல்லா பக்கங்களும் பண்ணமைய எழுமோசை என்றால் பண்பொருந்த எழுகின்ற ஓசையை எல்லா பக்கங்களிலும் பரவுமாறு செய்தார் என்று இந்த பாடலுக்கு நாம் பொருள் கொள்ள வேண்டும். இவ்வாறு இந்த 7 இசைகளும் பொருந்தி வருமாறு 7 துளைகள் வழியாகவும் தன்னுடைய 7 விரல்கள் வழியாக பொத்துவன விடுப்பன ஆகியவற்றை செய்து பல்வேறு முயற்சி வேறுபாடுகளாலே இவர் ஊதுகிற அந்த இசை காற்றானது தொழில் வேறுபாட்டாலே பல்வேறு இசையாக அது வெளிவருகிறது. ஆனால் அந்த இசை தன்னகத்து கொண்டிருக்கிற உள்ளுவை பொருளாக விளங்குவது திருவைந்தெழுத்து தான். எனவே திருஐந்தெழுத்தை ஓதி அந்த இசையை எம்மருங்கும் பரப்பினார் ஆனாய நாயனார் என்பதுதான் இந்த 28வது பாடலுடைய கருத்து. இன்னும் இல்லை, அடுத்து திரு ஐந்தெழுத்தினுடைய சிறப்புகளை எல்லாம் அடுத்தடுத்து வரும் பாடல்களிலே நம்முடைய தெய்வ சேக்கடார் சொல்ல இருக்கிறார். இன்னும் 29வது பாடல் தொடங்கி இந்த இசையை கேட்டிருக்கிற உயிரினங்கள் எல்லாம் என்ன நிலை எய்தின என்பதை பற்றிய அரிய செய்திகளை எல்லாம் நம்முடைய தெய்வ சேக்கடார் அவர்கள் பின்னாலே குறிப்பிட இருக்கிறார்கள். எனவே இந்த இசை நுட்பங்களை இன்னும் அதாவது நான் உரை வழியாகத்தான் சொன்னேனே தவிர நிச்சயமாக இந்த தானங்களை பற்றிய செய்தியோ சஞ்சம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தெய்வதம், நிஷாதம் என்ற இசை கூறுபாடுகளை பற்றிய நுட்பங்களோ அதை போலவே நம்முடைய தமிழிசையாக விளங்குகிற குரல், புத்தம், கைக்கிளை, உழை, இழி, விளரி, தாரம் என்ற அந்த 7 இசையினுடைய பெயர்களுக்கு ஏற்ற இசை எவ்வாறு அமைக்கப்படும், இசை எவ்வாறு வெளிப்படும் என்ற கூறுபாடுகளோ இதில் எடுத்தல், படுத்தல், நலிதல், ஆரோகணம், அவரோகணம் என்ற அமைப்போடோ இதையெல்லாம் நாம் நேரடியாக கேட்டுத்தான் அறிந்து உணர்ந்து கொள்ள முடியும் என்கிற வெறும் பாடத்தின் வழியாக படித்து புரிந்து கொள்வது இயலாது. ஆனால் இசை நுட்பம் அரங்கத்தில் இருப்பவர்கள் பலருக்கு இசை நுட்பங்கள் தெரிந்திருக்கலாம். அவ்வாறு இசை நுட்பங்கள் தெரிந்தவர்களாலே உணர்ந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த உரை அமைந்திருக்கிறதை தவிர உண்மையில் இதை நாம் நல்ல ஒரு இசை விற்பனரை எப்படி நம்முடைய பெரியோர்கள் சொல்லுவார்கள், அனுபவம் உள்ள ஞான தேசியன்பால் கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்பார்கள். திருவைந்தெழுத்தினுடைய சிறப்பையோ அல்லது சித்தாந்த கோட்பாடுகளையோ அனுபவம் உள்ள தேசியன்பால் கேட்டறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்வது போல இங்கே அனுபவம் உள்ள இசை அனுபவம் உள்ள இசைநூறு புறமை உடைய நல்ல அறிஞர்கள் வாயிலாக இவற்றையெல்லாம் நாம் கேட்டறிந்து கொள்வதுதான் இந்த 6 பாடல்களுக்கும் சரியான பொருத்தமான பொருளாக இருக்க முடியும் என்று சொல்லி இதுவரை நம்முடைய தெய்வ சேக்கடார் தன்னுடைய இசை புலமையை அநாயநாயனாருடைய புராணத்தின் வழியாக காட்டியிருக்கிற செய்திகளை நான் அறிந்த வகையில் இந்த உரைநூல்களை கொண்டு தெரிவித்தேன் என்று சொல்லி என்னுடைய உரை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். இந்த 7 இசைகளை பற்றியோ அல்லது